அனைத்து உலக நாடுகளிலும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் உங்கள் இசை முரசு FM இணைய வானொலியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் விளம்பரம் மற்றும் ரமலான் வாழ்த்துக்களை வெளியிட தொடர்பு கொள்ளுங்கள். இயக்குனர் இசை முரசு FM, செல் 9080475780. இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான், அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இசை முரசு FM இணைய வானொலி நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாம் அலைக்கும். நேர்கள் அனைவரையும் ரமலான் வசந்தம் 8ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். இறைவனை கருணை உள்ளவன் என அடிக்கடி அழைக்கிறோம். ஏன் அவன் கருணை உள்ளவன்? கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் உணவளிப்பதால் அவன் கருணை உள்ளவன். கருவுக்குள் இருக்கும் சிசுவுக்கும் அவன் உணர்வளிப்பதால் அவன் கருணை உள்ளவன். இவை எல்லாவற்றையும் விட மேலாக செய்வதற்கு கொடூரமான செயல்களை புரிந்துவிட்டு மனமுருகி துவா செய்து பாவ மன்னிப்பு கேட்டால் அதை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு வழங்குபவன் அவன் என்பதால் அவன் கருணை உள்ளவன். இதோ கருணையுடைய ரப்பு என்னும் தலைப்பில் இன்றைய இசைமுரசு ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியின் நிகழ்வை உரையாற்றி துவங்கி வைப்பதற்காக காயல்பட்டினத்தைச் சேர்ந்த அபுதாபி உலமா சபையினுடைய தலைவராக பொறுப்பு வகித்து வரும் காயல்பட்டினம் ஹுசைன் மக்கி மகளரி அவர்கள் வருகிறார்கள். வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் திப்பில் குலூபி தவாயிஹா வ ஆஃபியத்தில் அப்தானி வ ஷிஃபாயிஹா வ நூரில் அப்சாரி வ லியாயிஹா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். எல்லாம் வல்ல இறைவனை புகழ்ந்து அவனின் திருத்தூதரான நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சலாம் கூறி, கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையில் ரமதான் மாதத்தினுடைய முதல் பத்தில் நாம் இருக்கிறோம். அவனுடைய ரஹ்மத்தை குறித்தும் அவனுடைய அருளை குறித்தும் அவனுடைய கிருபைகளை குறித்தும் இந்த அடியார்களின் மீது நம் மீது அவன் கொண்டிருக்கக்கூடிய இரக்கங்கள் குறித்தும் சில செய்திகளை நாம் பார்த்தோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனிதர்களின் மீது அவ்வளவு இரக்கம் கொண்டவன், மகா கிருபையுடையவன். அவனுக்கே ரஹீம் என்றும் ரஹ்மான் என்றும் பெயரை சூட்டி கொண்டவன். இந்த உம்மத்துக்கள் ஒரு பாவம் செய்து அந்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்பார்களேயானால் உடனடியாக நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லக்கூடியவன். ஒரு கஷ்டத்தில் ஒரு பாதிக்கப்பட்ட நிலையில் குரல் எழுப்பக்கூடிய அடியானின் குரலை உடனடியாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கான நிவாரணத்தை வழங்கக்கூடியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். எனவேதான் எந்த ஒரு அடியானும் நரகத்திற்கு போய்விடக்கூடாது, அவன் சுவர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், சுவர்க்கத்தின் நன்மைகளை அவன் அனுபவிக்க வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான். அதையே அடியார்களிடத்திலும் அவன் எதிர்பார்க்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாறை சொல்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுதேனும் நடந்து செல்லுகின்ற பொழுது ஒரு மனிதர் அவரை கேலி செய்வதும் அவர்களை கிண்டல் செய்வதும் ஏளனமாக பார்த்து பேசுவதும் சில நேரங்களில் கை நீட்டி அடிக்கும் காரியங்களில் ஒரு மனிதர் ஈடுபட்டு கொண்டே இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் பொறுமை பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஒரு எல்லை மீறிய போது நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்தில் இப்படி சொன்னார்களாம்: இறைவா, ஹாதர் ரஜுலு, இந்த மனிதரை நீ கவனித்துக் கொள்வாயாக. இவன் என்னை மனவேதனை அடைய செய்கிறான், துன்புறுத்துகிறான்.
இவனை நீ பார்த்து கொள்வாயாக என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிறார்கள். அவன் செய்த அந்த கேலி கிண்டல், அவன் அடிக்கும் அந்த காரியங்கள் மனவேதனை தாங்க முடியாமல் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திரும்ப சொன்னான், யா மூசா கது ஜஅல்தஹு அதாபஹு இலை, அவனை வேதனைப்படுத்துவதும் அவனை கஷ்டப்படுத்துவதும் நான் உன்னிடத்திலேயே ஒப்படைக்கிறேன். நான் மனித வேதனை அடைந்திருக்கிறீர்கள், எனவே நீங்களே அவனுக்கு தண்டனையை கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, நீங்கள் வானத்தையும் பூமியையும் உங்களுக்கு நான் கட்டுப்படுத்தி தருகிறேன், நீங்கள் கேட்டால் அந்த காரியம் நடக்கும் என்ற நிலையை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். மூசா நபிக்கு பெரிய சந்தோஷம். இதே போன்று எதிர்பார்த்திருக்கின்ற பொழுது ஒரு நாள் அந்த மனிதர் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கை நீட்டி அடிக்கிறார். நீர் என்ன நபி, நீங்கள் என்ன வேதம் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றெல்லாம் ஏளனமாக பேசுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் யதார்த்தமாகவே கோபப்படக்கூடியவர்கள். அல்லாஹ் இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தந்தபோது, இவனும் இந்த காரியத்தை செய்தபோது மூசா அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு கட்டளையிட்டார்கள், யா அர்ல் ஹுதி, அவனை பிடி என்று பிடித்தார்கள். உடனடியாக அவனுடைய காலினுடைய ஒரு பகுதி பூமிக்குள்ளால் நுழைந்தது. அவன் திரும்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்னை மன்னித்து விடுங்கள், நான் தெரியாமல் உங்களை செய்து விட்டேன் என்று சொன்னான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கோபம் அடங்கவில்லை. யா அர்ல் ஹுதிஹி, அவனை நீ பிடி என்று சொன்னபோது அவனுடைய காலின் பாதி பகுதி வரையிலும் பூமி இழுத்து கொண்டது. அந்த சமயத்திலே பூமி இழுத்து கொண்ட அந்த நிலையை பார்த்தபோது திரும்பவும் அவன் சத்தமிட்டான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னான். இன் ஃபக்கல் அர்ல ஒபத்தலா இலா அன்ஃபாக்கி சாக்கிஹி, பூமி பிளந்து கொண்டது, அவனுடைய முழு பகுதியும் உள்ளே இழுத்து கொண்டது. யா மூசா துபுத்து, என்னை காப்பாற்றுங்கள், என்னை மன்னியுங்கள், அகிதினி என்று அந்த மனிதர் கத்துகிறார். பூமியை பார்த்து திரும்பவும் சொன்னார்கள், யா அர்ல் ஹுதி, அவனை பிடித்துக்கொள் என்று சொன்னார்கள். ஓ மாத்த ஹாதர் ரஜுலு, அந்த மனிதனை முழுமையாக பூமி இழுத்து கொண்டது, அவன் மரணித்து போய்விட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி அனுப்புகிறான். ஃபஅவுஹ அல்லாஹு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி சொல்கிறான், உங்கள் இதயம் ஏன் இப்படி கடுமையாகிவிட்டது, உங்கள் இதயம் ஏன் இப்படி இரக்கமில்லாமல் ஆகிவிட்டது. ஒரு தடவை அவன் உங்களை துன்புறுத்தினான், வேதனைப்படுத்தினான், ஆனால் அவன் என்னை விட்டு விடுங்கள், மன்னியுங்கள் என்று கேட்கிறானே, கூச்சலிட்டானே, ஏன் அவனை காப்பாற்றுவதற்கான மனம் வரவில்லை. ஆனால் அவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அப்படி கத்தினானே, அப்படி சப்தமிட்டானே, ஒரு தடவை அவன் என்னை அழைத்திருந்தால் நான் நிச்சயமாக அவனை காப்பாற்றி இருப்பேன். யா ரப் அகிதினி என்று என்னை பார்த்து அவன் அழைத்திருந்தால் நிச்சயமாக நான் காப்பாற்றி இருப்பேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே அல்லாஹ் பேசினான் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வரலாறின் மூலம் நமக்கு சொல்லிக்காட்டி, உலகில் அல்லாஹுவை போல் ரஹமத்தும் கிருபையும் உடையவன் வேறு யாரும் இருக்க முடியாது. அடியார்களின் மீது அவன் அந்த அளவிற்கு கிருபை உடையவன். எத்தனை கஷ்டங்கள், தொல்லைகள், துரோகங்கள் செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். ஃபலவுலா ஃபதுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு, அல்லாஹுவின் உபகாரம், அல்லாஹுவின் கிருபை, அல்லாஹுவின் ரஹ்மத்து நிச்சயமாக இல்லை என்று அந்த ஆகிவிட்டால் லகுந்தும் மினல் ஹாசிரீன், நாம் எல்லாம் நஷ்டவாளர்களாக ஆகியிருப்போம். எனவே அவனுக்கு இரக்கம் காட்டும் தன்மை, மன்னிக்கும் தன்மை அது அல்லாஹுவிற்கு உரியது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனின் நிறைய பகுதிகளில் நமக்கு சொல்லுகிறான். இன்ன ரஹ்மதி வசிஅத் குல்ல ஷை, என்னுடைய ரஹ்மத்து விசாலமானது, எல்லா பொருளின் மீது உண்டு என்று தெளிவுபடுத்துகிறான். அப்படிப்பட்ட இரக்கமுடைய ரப்பை, அப்படிப்பட்ட கிருபையுடைய ரப்பை நாம் இந்த நோன்பிலே அதிகமாக தௌபா செய்து அவனிடத்திலே நெருங்கி அவனுடைய ரஹ்மத்தையும் அருளையும் கிருபையும் பெறக்கூடிய அடியார்களாக, அவன் உகந்து கொண்ட அடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அத்தனை நடைமுறைகளை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆமீன். வாஹிர் தாவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நீங்கள் விரும்பிய ஆடைகளை வாங்கிட வருகை தாருங்கள். லேட்டஸ்ட் மாடல்களில் பூனம் சாரீஸ், காட்டன் சேலை, பட்டு
பட்டுச்சேலைகள், மேலும் பெண்களுக்கான சுடிதார், சுடி மெட்டீரியல் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும். டி-ஷர்ட் வகைகள் மற்றும் ஷர்ட், காட்டன் பேண்ட், மேலும் ஆண்களுக்கான ஜீன்ஸ் பேண்ட் லேட்டஸ்ட் மாடல்களில் கிடைக்கும். சுடி மெட்டீரியல், சுடிதார் போன்றவை, சிறுமிகளுக்கான ஃப்ராக், வெஸ்டர்ன் செட், சிறுவர்களுக்கான பேண்ட் ஷர்ட் எங்களிடம் 5% முதல் 10% வரை தள்ளுபடி உண்டு. ஆடைகள் என்றாலே உங்கள் நினைவுக்கு வருவது ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் தாங்க. போன் 253983, பெரிய தெரு, மணிக்கூண்டு அருகில், பட்டுக்கோட்டை. நாம் ரமலானை எவ்வளவு நேசித்தால் சுட்டெரிக்கும் வெயிலில் வந்திருக்கும் ரமலானை, தாகத்தால் வறுத்தெடுக்கும் ரமலானை, வறண்டு கிடக்கும் முகங்களை தொட்டு பார்த்து வேர்வையும் வெப்பத்தையும் துடைத்தெறியும் ரமலானை ரம்மியமான ரமலான் என அடைமொழியிட்டு மகிழ்வாக கூறுவோம். அப்படி என்றால் இந்த எந்த சிரமமும் ரமலானை சிரமப்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை. எனவேதான் பாடலாசிரியர்கள் கூட ரமலானை ரம்மியம் ஓங்கும் ரமலான் என குறிப்பிட்டு சொல்கிறார்கள். இதோ அல்ஹாஜ் முஹம்மது இஸ்மாயில் புகாரி அவர்களின் எழுத்தாக்கத்தில் அல்-ஹாஃபில் முஹம்மது சாலி அவர்களின் குரலில் ரம்மியம் ஓங்கும் ரமலான் இனிய பாடல் கேட்கலாம். لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله 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 رمضاني رمضاني ரம்மியம் ஓங்கும் ரமதானே ரஹ்மத்தாய் காத்தருள ரப்பிடம் நீ சொல்வாயே. ரமதானே ரமதானே ரம்மியம் ஓங்கும் ரமதானே ரஹ்மத்தாய் காத்தருள ரப்பிடம் நீ சொல்வாயே. அல்லாஹு அல்லாஹ் திவ்ய குர்ஆன் ஓதிடுவோம், திக்ருகள் பலவும் செய்திடுவோம், தராவீஹை தொழுதிடுவோம், தையானிடம் நீ சொல்வாயே. திவ்ய குர்ஆன் ஓதிடுவோம், திக்ருகள் பலவும் செய்திடுவோம், தராவீஹை தொழுதிடுவோம், தையானிடம் நீ சொல்வாயே. நல்லருளும் மக்ஃபிரத்தும் நாச நரகின் விடுதலையும் நயமுடனே அருளிடவே நாயனிடம் நீ சொல்வாயே. ரமதானே ரமதானே ரம்மியம் ஓங்கும் ரமதானே ரஹ்மத்தாய் காத்தருள ரப்பிடம் நீ சொல்வாயே. அல்லாஹு அல்லாஹ் லைலத்துல் கத்ரிரவாம் 1000 மாதத்தை விட சிறப்பாம், லட்சியமோடு அடைந்திடுவோம் இறையோனிடம் நீ சொல்வாயே. லைலத்துல் கத்ரிரவாம் 1000 மாதத்தை விட சிறப்பாம், லட்சியமோடு அடைந்திடுவோம் இறையோனிடம் நீ சொல்வாயே. ஏழை எளியோர் பசியுணர்வோம், ஏற்றமாக நோன்பிருப்போம், ஏழை வரிகள் கொடுத்திடுவோம் ஏகனிடம் நீ சொல்வாயே. ரமதானே ரமதானே ரம்மியம் ஓங்கும் ரமதானே ரஹ்மத்தாய் காத்தருள ரப்பிடம் நீ சொல்வாயே. அல்லாஹு அல்லாஹ் பள்ளி தைக்காயாவினிலும் பண்பாய் கூடி வணங்கிடுவோம், தொல்லைகள் இல்லா வாழ்வழிக்க
துய்யோனிடம் நீ சொல்வாயே. பள்ளி தைக்காயாவினிலும் பண்பாய் கூடி வணங்கிடுவோம். தொல்லைகள் இல்லா வாழ்வழிக்க துய்யோனிடம் நீ சொல்வாயே. சூதுவாதுகள் வீழ்ந்திடவே சதிகள் யாவும் சரிந்திடவே ஓதும் ஸலவாத் பயன் தரவே அல்லாஹ்விடம் நீ சொல்வாயே. ரமதானே ரமதானே ரம்மியம் ஓங்கும் ரமதானே ரஹ்மத்தாய் காத்தருள ரப்பிடம் நீ சொல்வாயே. அல்லாஹு அல்லாஹ் நூஹின் மகனார் இஸ்மாயில் நபிலும் இந்த முனாஜாத்தை நேயமுடனே படிப்போர்க்கும் நிறைவாய் அருளச் சொல்வாயே. நூஹின் மகனார் இஸ்மாயில் நபிலும் இந்த முனாஜாத்தை நேயமுடனே படிப்போர்க்கும் நிறைவாய் அருளச் சொல்வாயே. ரமதானே ரமதானே ரம்மியம் ஓங்கும் ரமதானே ரஹ்மத்தாய் காத்தருள ரப்பிடம் நீ சொல்வாயே. அல்லாஹு அல்லாஹ் ஸல்லி வஸல்லிம் அலன் நபி ثم آل والأصحاب صل وسلم على الحبيب ثم أهله والأحباب صل وسلم على النبي ثم آل والأصحاب صل وسلم على الحبيب ثم أهله والأحباب. رمضاني رمضاني ரம்மியம் ஓங்கும் ரமதானே ரஹ்மத்தாய் காத்தருள ரப்பிடம் நீ சொல்வாயே. லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். தமிழ்நாட்டில் சட்ட உதவி தேவைப்படுகிறதா? சொத்து பிரச்சனை, குடும்ப விவகாரம், கடன் வசூல் அல்லது பிசினஸுக்கான சட்ட ஆலோசனையா? நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உங்களுக்கான நம்பகமான சட்ட துணை லீகல் ஐசி கன்சல்டன்சி. தமிழ்நாட்டை தளமாக கொண்டு தனிநபர்கள், நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு தமிழர்களுக்கான சட்ட சேவைகளை வழங்குகிறோம். ப்ராப்பர்ட்டி மேட்டர்ஸ், சிவில் டிஸ்பியூட்ஸ், லீகல் டாக்குமெண்டேஷன் மற்றும் கார்ப்பரேட் லீகல் சப்போர்ட் அனைத்திற்கும் தெளிவான ஆலோசனை, நேர்மையான செயல்முறை. வெளிநாட்டு தமிழர்களுக்காக UAE-யில் தனிப்பட்ட அலுவலகம். உங்கள் பிரச்சனையை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இப்பொழுதே www.legalic.com-க்கு செல்லுங்கள் அல்லது கால் அல்லது வாட்ஸ்அப் 7358878575. லீகல் ஐசி கன்சல்டன்சி. நீதிமன்றத்தில் வலிமை, ஆலோசனையில் தெளிவு. மதீனா நகருக்கு போக வேண்டும், அண்ணல் முஹம்மதை காண வேண்டும் என்று பெருமானாரை நேரில் காணும் ஆவலை இசைமுரசு பாடியிருப்பார். அப்படியான ஒரு அழகான கவிதை பெருமானாரை கனவில் காண வேண்டும் என்ற பேரேக்கமும் ஆவலும் கவிதையின் தாழ்வாரமாக விரிந்திருக்கிறது. இதோ இந்த அற்புத கவிதையை தருவதற்காக காயல்பட்டினம் பிரபு ஜெய்னுல் ஆபுதீன் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி
அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் அவர்களின் நன்னெறியை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபா பெருமக்கள் அவர்களை பின்தொடர்ந்த இமாம்கள் நல்லடியார்கள் மற்றும் நம் யாவர்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் சூழட்டுமாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமது இசை முரசு இணையதள வானொலி மூலம் வருடம் ரமதான் வசந்தம் என்ற நிகழ்ச்சியை சிறப்போடு ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதன் வாயிலாக ஒரு சிறிய கவிதை தொகுப்பை நான் சமர்ப்பிக்கின்றேன். நான் ஜெய்னுல் ஆபிதீன், காயல்பட்டினம், அபுதாபியிலிருந்து. மதீனத்து மன்னர் மஹ்மூத் முஜ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாளும் நினைவிலும் கனவிலும் காண ஆசையாய் ஒரு கவிதை. ஆதி ஏகன் தூதரே, ஜோதியாம் நபி தாகாவே, நானும் காண நாளும் காண ஆசையாய் அழைக்கின்றேன். ஆதி ஏகன் தூதரே, ஜோதியாம் நபி தாகாவே, நானும் காண நாளும் காண ஆசையாய் அழைக்கின்றேன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ். இருள் படிந்த இதயம் யாவும் உங்கள் வரவால் ஒளிர்ந்ததே. அன்பே அருளே அழகே அமுதே அஹ்மது யா நபி சலாம். இருள் படிந்த இதயம் யாவும் உங்கள் வரவால் ஒளிர்ந்ததே. அன்பே அருளே அழகே அமுதே அஹ்மது யா நபி சலாம். பொருள் விரிந்த புண்ணிய வேதம் உங்கள் வரவால் மலர்ந்ததே. பொருள் விரிந்த புண்ணிய வேதம் உங்கள் வரவால் மலர்ந்ததே. பொங்கும் பொழிலே பூவின் உயிரே பூமான் நபியே சலாம். பொங்கும் பொழிலே பூவின் உயிரே பூமான் நபியின் மீதே சலாம். பாவை இனம் பாவம் உங்கள் வரவால் தானே நிமிர்ந்ததே. பாவை இனமே பாவம் உங்கள் வரவால் தானே நிமிர்ந்ததே. பிரிவின் உருவே கனிவின் திருவே ஹாத்தம் யா நபி சலாம். பொன்னும் மணியும் யாவும் உங்கள் வரவால் தானே மின்னுதே. சங்கை தங்கும் சாந்தம் தவளும் சர்தார் நபியே சலாம். விண்ணும் மண்ணும் மதியும் உங்கள் வரவால் தானே மிளிர்ந்ததே. விண்ணும் மண்ணும் மதியும் உங்கள் வரவால் தானே மிளிர்ந்ததே. சொல்லும் செயலும் கந்தம் கமலும் கண்மணி ஏ நபியே சலாம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ். நாள் ஒன்றிற்கு 5 முறை தொழுகை நிறைவேற்றுகிறோம் என்பது இறைவன் நமக்கான கடமையை தந்ததை நிறைவேற்றுகிறோம் என்பது மட்டுமல்ல, 5 முறை தம்மை ஒருவர் புதுப்பித்துக் கொள்கிறார் என்பதுதான் உண்மை. ஒவ்வொரு முறை தொழுகையை நிறைவேற்றி வருகிற போதும் தன்னை மீண்டும் ஒரு முறை இறைவனிடம் ஐக்கியப்படுத்தி கொண்டு இறைவன் புறத்திலிருந்து மீண்டும் இயல்ப வாழ்க்கைக்கு, உலக வாழ்க்கைக்கு மீண்டும் மீண்டும் வருகிற புதுப்பிப்பு பணிதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படியான இந்த புதுப்பிப்பை செய்யும் தொழுகையின் சிறப்பு பற்றி சொல்ல கன்னியாகுமரி மாவட்டம் வடக்கு சூரங்குடி அப்துல்லா ஃபரீத் அவர்கள் வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி அம்மா பஅத். இன்று உங்கள் முன்னால் எடுத்துள்ள தலைப்பு தொழுகையின் சிறப்பு. தொழுகை என்ற உன்னதமான இபாதத்தின் சிறப்புகளை நாம் அறிந்து கொள்வோம். நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான அசிங்கமான காரியங்களிலிருந்தும் ஒருவனை தடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. தொழுகை என்பது நமது பாவத்தை கழுவக்கூடியதாகவும் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் பிரகாசத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. கியாமத்து நாளில் 5 நேர தொழுகையை யார் கொண்டு வருகிறாரோ அவரை அல்லாஹ் அதாப் செய்யாமல் இருப்பேன் என்று உறுதிமொழி எடுக்கின்றான்.
ஹாஃபிதோ அலஸ்ஸலவாத், 5 நேர தொழுகைகளை பேணுதலோடு தொழுது வாருங்கள் என்று சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் கடமையாக்கிய 5 நேர தொழுகையை யார் பேணுதலோடு விடுபடாமல் தொழுகிறாரோ அவரை அல்லாஹ் நேரடியாக சொர்க்கத்தில் அனுமதிப்பான். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் ரப்புக்கு கீழ்ப்படியுங்கள், 5 நேரம் தொழுங்கள், ரமலான் மாதத்தின் நோன்பு வையுங்கள், ஜக்காத் கொடுங்கள் என்று நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவீர்கள். ஒரு முஅ்மின் பேணுதலோடு தொழும்போது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நன்மைகள் பதிவு செய்யப்பட்டு சொர்க்கத்தின் தர்ஜாக்கள் உயர்ந்தப்படுகிறது. எனவே முடிந்த வரையிலும் அதிகமாக சுஜூத் செய்யுங்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த தொழுகை தான் அவனுக்கு மறுமை நாளில் ஒளியாகவும் பரிந்துரையாகவும் வரும். தொழாதவர்கள் ஹாரூன், ஃபிரௌன் போன்ற அல்லாஹ்வின் எதிரிகளோடு நரகத்தில் இருப்பர். எனவே கவனமாக தொழுது சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹித் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர், அரசியல், சினிமா, வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். திருமண விளம்பரம், ஓடிங் போர்டுகள், உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர், மவுண்ட் ரோட், அடையார், கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர். போன் 9400074466. நம் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு பட்டதாரிகளாக உருவாகிவிட்டார்கள். வேலைவாய்ப்பை பற்றி பணிகளிலும் சேர்ந்து விடுகிறார்கள். ஆனால் வாழ்நாள் முழுக்க அதே பணிகளோடு, அதே அலுவலோடு, அதே சம்பாத்தியத்தோடு, பொருளாதார சேமிப்போடு வாழ்க்கையை முடித்து கொள்ளும் நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் நம்முடைய பிள்ளைகளை ஆராய்ச்சி பணிகளை நோக்கி நகர்த்த வேண்டும், ஆய்வாளர்களாக உயர்த்த வேண்டும். ஒவ்வொரு பட்டதாரிகளையும் முதுகலை பட்டம் நிறைவு செய்ய வைத்து தொடர்ச்சியாக முனைவர் பட்ட ஆய்வை ஆராய்ச்சியாளராக நிறைவு செய்ய வைப்பதுதான் நம் சமூகத்தினுடைய முதல் கடமையாகவும் அடுத்த கட்ட சமூகத்தின் வளர்ச்சியாகவும் இருக்கும். அதற்கெல்லாம் மிகச்சிறந்த முன்னோடியாக விளங்கிடும் ஓர் அற்புதமான மண்புழு விஞ்ஞானி குறித்து தான் இன்றைய அறிய வேண்டிய அரிய தகவலில் நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் குளச்சல் ஆசிம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ரமதான் வசந்தம் நிகழ்ச்சியில் அறிய வேண்டிய அரிய தகவல்கள் பகுதியில் நாம் இன்று பார்க்க இருப்பது இந்தியாவின் மண்புழு விஞ்ஞானி. மண்புழு என்றால் ஒரு காலத்தில் மிகவும் இளக்காரமாக, அதை ஒரு அற்ப பொருளாக பார்க்கப்பட்ட ஒரு நிலையை மாற்றி மண்புழுக்களின் மீது ஆராய்ச்சியாளர்களுக்கும் அறிவியல் மாணவர்களுக்கும் ஒரு ஆர்வத்தையும், அந்த மண்புழுவை வைத்து மிகப்பெரிய தொழில் வல்லுநர்களாக மாற்றி உர தொழில்நுட்பத்தை இந்தியாவில் அறிமுகப்படுத்திய ஒரு மாண்புமிகு மனிதர் டாக்டர் சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர்கள். சென்னை புதுக்கல்லூரியின் முன்னாள் துணை முதல்வராகவும் பயோடெக்னாலஜி துறை தலைவராகவும் பணியாற்றி வந்த டாக்டர் சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர்கள் உலக அளவில் மண்புழு உற்பத்தி, மண்புழுவிலிருந்து உரம் தயாரிப்பது தொடர்பான ஆய்வுகளும் அது தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் முன்னெடுத்த ஒரு மிகச்சிறந்த அறிவியல் ஆய்வாளர். தன்னுடைய பணிக்காலம் முழுவதையும் மண்புழு தொடர்பான ஆய்வுகளுக்கும் அது சார்ந்த தொழில்நுட்பங்களுக்குமாக பயன்படுத்தி இந்தியாவின் மண்புழு விஞ்ஞானி என்ற ஒரு பெயருடன் வலம் வரக்கூடியவர் டாக்டர் சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர்கள். மண்புழு உர தொழில்நுட்பத்தை தற்போது குறியீடாக கொள்ளும் வெர்மி டெக் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை உருவாக்கிய பெருமைக்குரிய நபரும் இவர். உலகம் முழுவதும் உள்ள கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் மண்புழு சார்ந்த ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பித்ததும், மண்புழு உரம் உருவாக்குவதனுடைய சிறப்பு, அதை வணிக ரீதியாக விற்பனை செய்யக்கூடிய எல்லா விதமான சாத்தியக்கூறுகளையும் வெளியுலகிற்கு கொண்டு வந்து
மிகப்பெரிய ஒரு மண்புழு உர உற்பத்தி சந்தையை உருவாக்கியவர். இதற்காக நூற்றுக்கணக்கான விவசாயிகளுக்கு பள்ளி கல்லூரி விவசாய ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு இயற்கையாக இலவசமாகவே அதற்குரிய பயிற்சிகளையும் வழங்கி வரக்கூடியவர். இவருடைய தொழில்நுட்பம் கழிவு நீரை எளிய முறையில் சுத்திகரித்து வீட்டுத் தோட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அரிய தொழில்நுட்பத்தையும் நம்முடைய மண்புழு விஞ்ஞானி டாக்டர் சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர்கள் கண்டுபிடித்து பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் வழங்கி வருபவர். புதுக்கல்லூரியினுடைய துணை முதல்வராக பதவி வைத்த போது சென்னையில் ஈகோ சயின்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பை உருவாக்கி அதனுடைய இயக்குநராகவும் பொறுப்பு வைத்தவர். தன்னுடைய பணிக்காலத்தில் இவர் மண்புழுக்களுக்காக தன்னுடைய பணி நேரம் முழுவதையும் ஆராய்ச்சிக்காக அர்ப்பணித்த அந்த மனிதர், நான் இறந்த பிறகு என்னுடைய உடல் மீது மண்புழுக்கள் தான் வாழ்க்கை நடத்தும் என்று அரிய தகவல்களையும் பதிவு செய்துள்ளார். இவருடைய ஆய்வு கட்டுரைகள் 1980ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து பல்வேறு இந்திய ஊடகங்களிலும் அயல்நாட்டு சஞ்சிகைகளிலும் வெளியாகி மண்புழு குறித்த ஆர்வத்தை ஆய்வை உலக அளவில் எடுத்து சென்ற ஒரு பேரறிஞர் டாக்டர் சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. மண்புழு குறித்த ஆராய்ச்சிக்காக தேச அளவிலும் சர்வதேச அளவிலும் ஏராளம் விருதுகளும் பெற்றுள்ளார் டாக்டர் சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை மற்றொரு அரிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும். கண்மணி ரசூல் பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னும் புகழ்மொழி ஒவ்வொரு முறையும் அவர் புகழை உலகத்தை மணக்கச் செய்யும் ஓர் அற்புத வாசகம். இதோ மீண்டும் ஒரு நபி புகழ் பாடலை தர தக்கலை இஸ்லாமிய மாதிரி தொடக்கப்பள்ளி மாணவி ஆயிஷா நஃப்லா வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் ஆயிஷா நஃப்லா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். IMS நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் தக்கலை. குணமணியாய ரசூலுல்லாஹ் தனி பகரும் குரு நூருல்லாஹ் இகப்பர நபியம் ஹபீபல்லாஹ் இறையோண்ட கணியே ஸல்லல்லாஹ் மர்ஹபா யா நூர் ஐனி مرحبا يا جل الحسين مرحبا مرحبا نور محمد مرحبا 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 குணமணியாய ரசூலுல்லாஹ் தனி பகரும் குரு நூருல்லாஹ் இகப்பர நபியம் ஹபீபல்லாஹ் இறையோண்டு கணியே ஸல்லல்லாஹ் பதிமக்கத்துடிச்சுள்ள மலரல்லே പരിശുദ്ധ കതിരൊളി ബദറല്ലേ പരിമല സുരഭിലെ കാവല്ലേ പെരിയോന്റെ കുതിസിലെ മയിലല്ലേ പതിമക്കത്തുടിച്ചുള്ള മലരല്ലേ പരിശുദ്ധ കതിരൊളി ബദറല്ലേ പരിമല സുരഭിലെ കാവല്ലേ പെരിയോന്റെ കുതിസിലെ മയിലല്ലേ مرحبا يا نور عيني مرحبا يا جزى الحسين مرحبا مرحبا نور محمد مرحبا 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 ഗുണമണിയായ റസൂലുള്ളാഹ് തനി പകരും ഗുരു നൂറുള്ളാഹ് ഇകപര നബിയം ഹബീബല്ലാഹ് ഇറയോണ്ട് കണിയെ ஸல்லல்லாஹ் മഹ്ശറയിൽ തനിയായോരേ മുറുവത്ത് പരിത്തുഴ നബിയോരേ ഫളീലത്തും ഫസായത്തും നികച്ചോരേ ഷഫാത്തും കണിയും റസൂലോരേ മഹ്ശറയിൽ തനിയായോരേ മുറുവത്ത് പരിത്തുഴ നബിയോരേ
ഫളിലത്തും ഫസായത്തും മികച്ചോരേ ഷഫാത്തും കണിയും റസൂലോരേ മർഹബാ യാ നൂർ ഐനി مرحبا يا جزا الحسين مرحبا مرحبا نور محمد مرحبا 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 ഗുണമണിയായ റസൂലുള്ള തനി പകരും ഗുരുനൂറുള്ള ഇകപ്പര നബിയം ഹബീബല്ല ഇറയോന്റെ കണിയെ സ്വല്ലല്ലാഹ് مرحبا يا نور عيني مرحبا يا جزا الحسين مرحبا مرحبا نور محمد مرحبا 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 نور محمد مرحبا 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 السلام عليكم. உலகில் நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு வேண்டிய இஸ்லாமிய நூல்களை உங்கள் வீட்டு வாசலுக்கே வரவழைத்துக் கொள்ள உதவுகிறது சென்னை ரஹ்மத் பதிப்பகம். இஸ்லாத்தின் மூலாதார நூல்களை அரபு மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்து வழங்கும் தொண்டினை 1993 ஆண்டிலிருந்து ஆற்றி வரும் சென்னை ரஹ்மத் பதிப்பகத்தின் பெருமைக்குரிய வெளியீடுகள் குர்ஆன், தப்சீர், இப்னு கசீர், ஹதீஸ் தொகுப்புகளான புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, அபூதாவுது, இப்னு மஜா ஆகிய அனைத்தையும் வாட்ஸ்அப் மூலமே தொடர்பு கொண்டு வரவழைத்துக் கொள்ளலாம். தொடர்பு கொள்வதற்கான இலக்கத்தை தருகின்றோம், குறித்துக் கொள்ளுங்கள். +9194402500. அனைத்து இஸ்லாமிய நூல்களும் கிடைக்கும் அற்புத களஞ்சியம் சென்னை ரஹ்மத் பதிப்பகம். வாழ்நாளில் பொய் உரைக்க மாட்டேன் என்று தீர்க்கமாக இருந்ததால் அரசாட்சியை, மனைவியை, பிள்ளையை, ஊரை, குடும்பத்தை என அத்தனையும் இழந்த கதையை அரிச்சந்திர புராணம் வழியாக இந்தியாவில், தமிழகத்தில் நாம் கேட்டிருப்போம். அப்படியாக உண்மையை மட்டும் வைத்து எல்லாவற்றையும் இழந்த வாழ்ந்த ஒரு மனிதரை இஸ்லாமிய வரலாற்றில் அடையாளம் காண முடியும். இதோ அந்த அடையாளத்தை மன அமைதிக்கான அறிஞர்களின் வாழ்வியல் குறிப்பிலிருந்து தருகிறார் உளவியல் ஆலோசகர் பானு அப்துல்லா அவர்கள். மனம் அது செம்மையானால் பகுதியில். இசை முரசு இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதான் வசந்த நிகழ்ச்சிக்காக மனசு அமைதிக்கான ரகசியங்கள் அறிஞர்கள் வாழ்க்கையில் இருந்து என்ற தலைப்பில் உங்களிடம் சில நிமிடம் பேச போறேன். ஒரு காலத்துல உண்மையை சொன்னதுக்காக எல்லாத்தையும் இழந்த ஒரு மனுஷரை பத்தி பார்க்கலாமா? பதவி போயிடுச்சு, மரியாதை போயிடுச்சு, சுதந்திரமும் போயிடுச்சு. ஆனா அவர் இழக்காத ஒன்னே ஒண்ணு இருந்துச்சு, அதுதான் உண்மை. அந்த மனிதர் யாருன்னு பார்த்தா இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க. அவருடைய ஸ்ட்ரகிள் சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப கஷ்டம். உண்மையை சொன்ன ஜெயிலு, மௌனமா காத்தா பாதுகாப்பு கிடைக்கும். இந்த ரெண்டு வழிகளுக்கு இடையில அவரு உண்மையை சூஸ் பண்ணாரு. அதனால அந்த உண்மைக்காக ஜெயிலுக்கும் போனாரு. இந்த இடத்துலதான் அவர் வாழ்ந்த கோர் ஐடியா வெளிப்படுது. உண்மை கன்வின்ஸ்க்கு பெண்ட் ஆகக்கூடாது. சூழல் கடினமா இருந்தாலும், பவர் எதிராக இருந்தாலும், மெஜாரிட்டி எதிராக இருந்தாலும் உண்மை உண்மைதான். இமாம் அஹ்மதே ரஹமத்துல்லாஹி அவங்க பேசினது ஈகோவால இல்ல, ஃபேமால இல்ல, கான்சியஸ்னால. அவரோட வாழ்க்கை சொல்ற ஒரே கான்செப்ட், உண்மை விலையை கேட்டா கூட உள்ளுக்குள்ள அமைதி தரும், பொய் பாதுகாப்பு கொடுத்தா கூட மனச உடைக்கும். ஜெயில இருந்தாலும் அவரு காமா இருந்தாரு. ஏன்னா அவர் மனசு சரியான பக்கம் நின்னுச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இதே நிலைமைதான். ஆஃபீஸ்ல, ஃபேமிலியில, சோஷியல் மீடியால உண்மையை சொல்லலாமா, அட்ஜஸ்ட் பண்ணலாமா, சைலன்ஸ் சேஃபரா தெரிஞ்சிருவோமோ, இல்ல லைய ஸ்மூத்தரா தெரியுமோ, இதெல்லாம் நமக்கு தோணும். ஆனா அது பிரைஸ் இன்னர் கான்ஃபிளிக்ட் தான். இமாம் அஹ்மது ரஹமத்துல்லாஹி அவங்க காலத்துல செயின்ஸ் இருந்துச்சு, இன்னைக்கு காம்ப்ரமைசஸ். அப்போ ஜெயில் விசிபிளா இருந்துச்சு, இப்போ
கில்ட்டு இன்விசிபிளா இருக்கு. இன்னைக்கு நைட்டு ஒரு ஹானஸ்டான பிராக்டிஸ் ட்ரை பண்ணுவோமா? இன்னைக்கு ஒரு உண்மையை ஏதாவது ஒரு இடத்துல அவாய்ட் பண்ணீங்களா அப்படின்னு நினைச்சு பாருங்க. அதை ஜஸ்டிஃபை பண்ண வேண்டாம், பிளேமாவும் மாற்ற வேண்டாம். இந்த மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இந்த லைனை மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. கம்ஃபர்ட் என்னை காப்பாற்றலாம், உண்மைதான் என்னையே அமைதியாக்கும். கம்ஃபர்ட் என்னையே காப்பாற்றலாம், உண்மை என்னையே அமைதியாக்கும். இந்த உண்மையை லவுடா சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆனா உள்ளுக்குள்ளேயே இத நீங்க பதிய வச்சுக்கணும். இமாம் அஹ்மது இப்னு ஹன்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்க அவங்களுடைய வாழ்க்கை சொல்ற லெசன் இதுதான். ஃப்ரீடம் அப்படிங்கிறது இடத்துல இல்லை, நம்ம எதற்காக எந்த உண்மைக்காக நிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. ஸோ இன்னையிலிருந்து இந்த நல்ல விஷயத்த நம்மளும் ஃபாலோ பண்ணலாமா? ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். பெருமானாரின் கண்ணீர் முத்துக்கள் உதிர்ந்த பல்வேறு தருணங்களை பெருமானார் அழுத பொழுதுகள் தொடர் வழியாக நெல்லிக்குப்பம் கல்வியாளர் ஃபிரோஸ்கான் அவர்கள் தொடர்ச்சியாக வழங்கி வருகிறார். அந்த வரிசையில் பெருமானார் தன் சகோதரிக்காக உதிர்த்த கண்ணீர் முத்துக்களின் பின்புலத்தை இன்றைய நிகழ்வில் தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அருமை தலைவர் அழுத பொழுதுகள் எனும் தலைப்பில் தினந்தோறும் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அந்த வகையில் இன்று சகோதரிக்காக சத்திய தூதரின் கண்ணீர் முத்துக்களை பார்க்க இருக்கின்றோம். ஹுனைன் போர் இஸ்லாத்தினுடைய மிக பிரதானமான போர்களில் ஒன்று. அந்த போரில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாத்துக்கு பெருவெற்றியை கொடுத்து இஸ்லாத்தினுடைய எதிரிகள் கைது செய்யப்பட்டார்கள். அப்படி கைது செய்யப்பட்டவர்களில் ஷைமா பின் சாதியா எனும் பெண்மணியும் ஒருவர். அவர் நபியின் தோழர்களிடத்திலே நான் உங்களுடைய தோழருடைய சகோதரி என்று கூறுகிறார்கள். அதாவது இறை தூதருடைய சகோதரி என்று சொல்லும் போது தோழர்களுக்கு பயங்கர ஆச்சரியமாக போய்விடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் சகோதரியே கிடையாது, ஆனால் இவரோ நபிகளாருடைய சகோதரி என்கிறாரே என்று குழம்பியவர்களாக பெருமானிடத்தில் விசாரிக்க செல்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்மணியை பார்த்தவுடன் நபிகளார் மகிழ்ச்சி பொங்க வரவேற்று தமது மேல் துண்டை விரித்து அதில் அமருமாறு பணிக்கிறார்கள். அப்படி அமருவது நபிகளாருக்கு கண்ணியக்குறைவாக இருக்கும் என்று அவர்கள் அமர மறுக்க கட்டாயப்படுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர வைக்கிறார்கள். பிறகு சிலருக்கு மட்டுமே சிறப்பு மரியாதை செலுத்தும் விதமாக மேல் துண்டை விரிப்பாக வைத்து உட்கார வைக்கக்கூடிய நபிகளார் இவர்களுக்கு ஏன் வைத்தார்கள் என்றால் அவர்கள் பெருமானாருடைய சகோதரி தான். எப்படி என்றால் அவர்களுடைய பால்குடி சகோதரி. நபிகளார் அவர்களும் இந்த ஷைமா என்ற பெண்மணியும் இருவரும் அன்னை ஹலீமா அவர்களிடத்திலே தான் பால் குடித்தார்கள். அப்படியாக ஒரு பால்குடி சகோதரிக்கு கண்ணியம் கொடுக்கக்கூடிய வகையில தனது சகோதரியை பார்த்து கொண்டிருக்கும் போதே அன்னதாருடைய கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் நிரம்பி ஒழிகின்றன. அருகில் இருந்த தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் அழுகிறீர்களா? ஆம், எனது சகோதரின் மீது கொண்ட கருணையால் அழுகின்றேன். அவர் என்னை சந்திப்பதற்காக வந்திருக்கிறாரே, அந்த அன்பின் காரணத்தினால் என் கண்கள் அழுகின்றன. உங்களில் எவருக்காவது மலையளவு தங்கம் இருந்து பால் குடித்த கூலிக்காக அதனை கொடுத்தாலும் பால் குடி கடனை சரிவர நிறைவேற்ற முடியாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த சகோதரியிடத்தில் சொல்கிறார்கள், தாங்கள் விரும்பினால் கண்ணியத்துடனும் சங்கையுடனும் என்னுடன் இங்கேயே தங்கிக் கொள்ளலாம். இல்லை, உங்கள் கூட்டத்தாரிடம் செல்ல வேண்டும் என விரும்பினால் உங்களை நான் மிகுந்த மரியாதையோடு அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அன்னலாருடைய அன்பில் அணைந்த அந்த சகோதரி முறையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். என்றாலும் தமது கூட்டத்தாரிடமே செல்ல விரும்புவதாக சொல்ல 3 அடிமைகளையும் ஒரு பணிப்பெண்ணையும் ஒரு ஆட்டையும் போதுமான அளவுக்கு செல்வத்தையும் கொடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அனுப்பி வைத்தார்கள். இந்த கண்ணீர் சம்பவத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான கடமைகளில் ஒன்று உறவுகளை பேணுவது.
அதுவும் அந்த உறவுகள் இஸ்லாத்தை ஏற்காதவர்களாக இருந்தாலும் கூட உறவுகள் என்ற அடிப்படையிலே அவர்களுடைய உரிமைகளை பேணி பாதுகாப்பதும் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகளை கொடுப்பதும் நம் மீது கடமை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. உண்மையிலேயே உறவுகளில் தாய் இல்லாதவர்களுக்கு குறிப்பாக தெரியும், தாய் இல்லாத இடத்தை சமன் செய்யக்கூடியவர்களாக பெரும்பாலும் சகோதரிகள் தான் இருப்பார்கள். அவர்கள் சண்டை போடுவதை போல தோற்றமளித்தாலும் தம்பியோ அண்ணனோ இல்லாத போது அவர்களுக்காக பரிதவிக்கக்கூடியவர்கள் அக்காக்களும் தங்கைகளும் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலே கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக இருந்த போது நதியில் விடப்பட்ட போது அந்த பின்னால் சென்று பிறவனுடைய அரண்மனைக்கு சென்று அந்த குழந்தை பாலிருந்தவில்லை என்று தெரிந்தவுடன் உடனே சொல்லி தன்னோட தாயை கூட்டி வந்து சேர்த்த அந்த பாசம் இருக்கிறதே, அதுதான் உறவுகளுடைய பாசம். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உறவுகளை பேணி பாதுகாக்க சொன்னார்கள். அவர்கள் ஒரு நல்ல பேரனாக, தாயின் மன்னரையில் எழுத போது நல்ல மகனாக, அலி ரலியல்லாஹு அவருடைய தாயார் ஃபாத்திமா பின் அசத் அவருடைய மரணமடைந்த வேளையில் தமது மேலங்கியை கஃன் துணியாக போர்த்திய போது ஒரு நல்ல சம்பந்தியாக, ஒரு நல்ல தந்தையாக, நல்ல கணவனாக, இந்த எல்லா உறவுகளையும் சரியான முறையிலே பேணி பாதுகாத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தனக்கு பால் குடிப்பாட்டிய வளர்ப்பு தாய் அன்னை ஹலீமா அவர்களை கண்டபோது உம்மி உம்மி என் தாய் என்ற மகிழ்ச்சியால் பறக்கக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். பத்ர் போரிலே சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் கைது செய்யப்பட்டு மதீனாவுடைய பள்ளிவாசல் முற்றத்தில் கைதிகளோடு கைதிகளாக அடைக்கப்பட்டு கைகள் கட்டப்பட்டு கொண்ட சூழ்நிலையில் வலியால் இரவில் உறங்க முடியாமல் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முணங்கிக் கொண்டு கிடந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் தூங்காமல் புரண்டு படுக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, ஏன் தூங்கவில்லையா என்று கேட்கப்பட்ட போது அப்பாஸுடைய முனகல் சப்தம் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது, நான் எப்படி தூங்குவேன் என்று சொன்னார்கள். இதுதான் இஸ்லாம். எனவே அந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில உறவுகளை முறையாக பேணி பாதுகாத்து உறவுகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை சரியான முறையிலே கொடுத்து இஸ்லாம் சொல்லக்கூடிய நல்ல மனிதராக வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. வாஹிரதவான ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசல்களுக்கு தேவையான கார்பெட்டுகள் வாங்கிட வருகை தாருங்கள் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் கார்பெட்டுகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் தனி பெரும் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உயர்ந்த தரத்தில் நவீன வடிவமைப்பில் புத்தம் புதிய டிசைன்களில் விதவிதமான கார்பெட்டுகள் வாங்கிட தமிழகத்தின் பிரம்மாண்ட ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் பணிக்காக மொத்த விலைக்கே சில்லறை விற்பனை செய்யும் தமிழகத்தின் முன்னணி கார்பெட் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உங்கள் பகுதிக்கே நேரில் வந்து கார்பெட் அமைத்து தருகிறோம். வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்யும் வசதியும் உண்டு. தொடர்புக்கு தாஜ் ட்ரேடர்ஸ், காந்தி நகர், கரம்பாக்கம், போரூர், சென்னை. செல் 9444485670. நம் வீட்டு குழந்தைகளுக்கு நிறைய கதைகளை சொல்லிக் கொடுப்போம். அவை மோரல் எனப்படுகிற நீதி கதைகளாக இருக்கலாம், அறம் நிலைநாட்டுகிற கதைகளாக இருக்கலாம், உண்மை ஜெயிக்கிற கதைகளாக இருக்கலாம். பொது தமிழ் கதைகள் எப்படி முக்கியமோ அதே போன்று நம் தாய்மார்கள், பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள் பிள்ளைகளுக்கு இந்த கேஜெட் அடிக்டட் எனப்படுகிற மொபைல் ஃபோன்களிலிருந்து, கம்ப்யூட்டர்களிலிருந்து, டிவி ஸ்கிரீன்களிலிருந்து பிள்ளைகளை பாதுகாக்க நினைக்கும் ஒவ்வொருவரும் பிள்ளைகளை கதையின் பால் திருப்பலாம். கதை சொல்வதற்கு நாம் தயாராக இருந்தால் கேட்பதற்கு பிள்ளைகளும் தயாராக இருப்பார்கள். நாம் கதை சொல்ல தயாராக இல்லாததுதான் சமூகத்தின் பிழையே தவிர கேஜெட் நோக்கி நகரும் குழந்தைகளின் தவறல்ல. குழந்தைகளுக்கு சரிதத்தை, வரலாற்றை, பெருமையை, பாரம்பரியத்தை கதைகளின் வழியாக புகட்டுவது மிக எளிது. இதோ ஒரு அற்புதமான இஸ்லாமிய ஆங்கில சிறுகதையை சொல்வதற்காக திருவிதாங்கோடு இஸ்லாமிய மாதிரிப்பள்ளி மாணவி மிஸ்ரா சைனப் அவர்கள் வருகிறார். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. My name is Y. Musfira Sainaf and I am studying 7th standard in Islamic Model Metric Higher Secondary School, Thiruvidankode. Hello everyone.
Today, I would like to share a beautiful Islamic story that teaches us hope, patience, and trust in Allah. Once upon a time, there lived Nabi Yunus alayhi wasalam. He called his people towards Allah. He reminded them again and again to leave wrong ways and return to the right path. But the people did not listen. They mocked him and ignored his message. Nabi Yunus alayhi wasalam felt very sad and hurt. In that sadness, he left the place before receiving Allah's command. Soon, he faced a great test. He found himself surrounded by darkness, the darkness of the night, the darkness of the sea, and the darkness of being completely alone. At that moment, there was no one to help him, no people, no support, only Allah. In that deep silence, Nabi Yunus alayhi wasallam did not lose hope. He turned his heart towards Allah and made a sincere dua. He said, La ilaha illa anta subhanaka inni kuntu minas zalimin. There is no God but you. Glory be to you. Indeed, I was among the wrongdoers. This dua came from a heart full of regret, but also full of faith. Allah, the most merciful, had his prayer. Allah forgave him, saved him, and gave him another chance. Later, his people also realized their mistakes and returned to the path of Allah. This story teaches us an important lesson. No matter how dark our life becomes, no matter how alone we feel, Allah's mercy is always near. One sincere dua said from the heart is enough to change everything. Thank you for listening. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. பெண்களுக்கான வாரிசுரிமையை கேட்டு போராடும் குரல் உலகத்தில் ஒலிப்பதற்கு முன்பே அதை உரிமையாக வழங்கியது இஸ்லாம். இதோ அன்னை அம்ரார் அலி சரிதை குறித்து வாரிசுரிமையின் மகத்துவத்தை இஸ்லாம் எப்படி தந்தது என்பதை பற்றி விளக்க இன்றைய நன்னிமா திண்ணையில் பேசுகிறார் எழுத்தாளர் முதுவை சம்சுல் ஹுதா பானு அவர்கள். இசை முரசு எஃப்எம் இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்னிமா, அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன நோன்பு வச்சிருக்கீங்களாக்கும்? நன்னிமா, வலைக்கும் சலாம். வாமா ரம்ஜாம்மா, வாங்க. என்ன நன்னிமா, அசதியாக திண்ணையில் கிராதியை இறக்கி விட்டுட்டு படுத்துட்டிய? நன்னி, நோன்பு வச்சாத்தே சுறுசுறுசுருண்டு தெரு மக்களுக்கு நோம்போட நன்மைகளை சொல்லி, நோன்பு வச்ச மக்களை மேலும் மேலும் வணக்க வழிமுறைகளை சொல்லி, நோம்போட அசதி இத்தினி கூட இல்லாமல் பண்ணிடுவீங்க. உங்களை பார்த்து நாங்கள் எங்கள் மக்கள் நோம்போட மகத்துவத்தை அறிஞ்சு புரிஞ்சு நன்மைகளை பக்கம் நாடி இருப்போம். நன்னிமா, என்ன அசதியாக்கும் என்ற மேற்கு வீட்டு ரம்ஜானை பார்த்து மெல்லிய புன்முறுவலோடு சிரித்தபடி சலுவா நன்னி. என்ன பெத்த ராசாத்தி, இந்த நன்னிக்கு அசதிலாம் வராது ரம்ஜாம்மா. தெருவில் ஒரு சுடுவஞ்சியே காணாம். மக்கா மனுஷ தெரு வெறிச்சோடி போய் கிடந்துச்சுமா. குரானை 2 ஜூஸை முடிச்சுட்டு இந்த முஸ்லீம் பொம்பளை மக்களை இஸ்லாம் மார்க்கம் இறுக்கி வச்சுருக்கண்டு புரியாமல் பேசுகிற சனங்களை நினச்சிக்கிட்டு செத்த முதுக சாச்சேண்டியம்மா. வாரிசுரிமை வந்த விதமே அறியாமைக்கு குரல் கொடுத்த அன்னை அம்ரா ரலியல்லாஹு அவங்களாலதே. ஐ நன்னிமா, உங்ககிட்ட வந்தாக்க எங்களுக்கு எத்தனை மார்க்க அறிவு தைரியம் பொறுப்புண்டு கற்றுக் கொடுத்துறியே. இன்றைக்கி அண்ணன் அம்ரா ரலியல்லாஹு அவங்க வாழ்வை எங்களுக்கு சொல்லுங்க. இந்த சவியா, தவுளத்து குப்பி, மரியக்கா, செய்தூன் பெரியம்மா எல்லாத்தையும் கூட்டியாடுறேன். நன்னிமா, கோடி விட்டு குஞ்சரத்தம்மா ஆச்சியும் நீங்கள் சொல்கிற மார்க்க கதைக்கு ஓடி வந்துடுவாங்க. நீங்கள் சொல்லி முடிக்க நாங்கள் லொகரை நாங்கள் எல்லாரும் தொழுக போக சரியாக வரும் நன்னிமா என்றபடி. அடிச்சாவியா, அடி மரியக்கா, அக்கா, செய்தோன் பெரியம்மா, வாங்க வாங்க, இந்த ஆச்சிக்கு வேற காது சரி வர கேட்காது, நான் போய் கூட்டியாரேன் என ரம்ஜான் பண்ணி அலப்பறையில் தெருவே சலுவா நன்னி திண்ணையில் கூட அன்னை அம்ரா அவர்களின் வரலாறு நன்னி கூற ஆரம்பிக்க,
1400 ஆண்டுகளுக்கு முன்பு பொம்பளை மக்களை சொத்து பங்கீடு அதெல்லாம் பொம்பளை மக்களுக்கு இல்லாமல் எந்த சட்டமும் இல்லாமல் இருந்துச்சுமா. சகத்து இப்னு ரஃபீக் ரலியல்லாஹு அவங்க நபி தோழர் அவங்க இருந்தாங்க. அவங்க மனைவி வேறு அம்ரா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு. அண்ணன் அம்ராம்மா அடுத்து மாசமாக இருந்தாங்க. அப்போ உஹது போர் நடந்துச்சுமா. அதில் பங்கு கற்றுக்கிட்டாங்க சகத் இப்னு ரஃபீக் ரலியல்லாஹு அன்ஹு. அதில் வீரமன்னரை எரிஞ்சிட்டாங்க. என்ன இல்லை ராஜீவ் சைதாயிட்டாம்மா. அப்போது அண்ணன் அம்ராம்மா ஒரு பொம்பளை மகளை ஈன்றாங்க. அது 2வது பொம்பளை பிள்ளை அவங்களுக்கு. அந்த சமயத்தில் சகத் இப்னு ரஃபீக் ரலியல்லாஹு அவங்களோட உடம்பிறந்தவர் என்ன பண்ணியிருக்காரு, சகத் அவங்களோட முழு சொத்தையும் அம்புட்டையும் எடுத்துக்கிட்டாராம்மா. 2 பொண்ணு மக்களை வச்சுக்கிட்டு அம்ராம்மா படுற பாட்டை காங்க சகிக்காம அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு இயன்றதை கொடுத்து பிள்ளைகளையும் தாயையும் பொறுப்பான பெண்கள்கிட்ட ஒப்படைச்சு ஆலோசனையிலையும் சொல்லி புத்திமதியிலையும் சொல்லி அவங்களுக்கு உணவு உடை இருப்புட செலவுலாம் ஏற்றுக்கிட்டாகலாம். எத்தனை அவங்க கவனமாக இருந்திருக்காங்க பாருங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆண் துணை இல்லாத பிள்ளைகளுக்கு அவங்க அந்த பெண்ணுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கண்ணியத்தோடு யாரும் குறை சொல்லக்கூடாதுன்னு நடந்திருக்காங்க. கண்மணி நாயகங்களோட வார்ப்பில் எப்படி இருக்கும் அப்படித்தானே இருந்திருப்பாங்க. அந்த அம்ராமா கண்மணி நாயங்க மார்க்க ஆலோசனை செஞ்ச சபைக்கு தனது பொம்பளை மக்களை கூட்டிக்கிட்டு வேகமாக போனாங்களாம். போய் அல்லாவின் தூதரே இதோ இருக்கிறார்களே 2 மக்கள், இவங்க 2 பேருக்கும் அவங்க அத்தா உஹது களத்தில் வீர மரணம் எஞ்சிட்டாங்க. சதின் புதல்வர்கள், இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்க. இவங்களுக்கு சொத்துல எதுவுமே இல்லாமல் அவங்க பெரியத்தா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு நான் எப்படி திருமணம்லாம் முடிச்சு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அப்படி முறையிடுறாங்க. இந்த முறையிட்ட கேட்ட நபி நிச்சயமாக இதுக்கு ஒரு தீர்வை அல்லாஹ் வழங்குவான்னு சொல்கிறாங்க. 2 பெண் மக்களுக்குரிய பங்கு ஒரு ஆணுக்கு உண்டு. 2 பெண் மக்களுக்குள்ள பங்கு போட்டு ஒரு ஆணுக்கு உண்டு. உங்கள் பிள்ளைகள் விடயத்தில் அல்லாஹ் கட்டளை இடுகிறான். அவங்க 2க்கும் மேற்பட்ட பெண்களால் இருந்தால் அவங்க விட்டு சென்றதில் 3ல் 1 பங்கு அவங்களுக்கு உண்டு. அவள் ஒருத்தியாக இருந்தால் அரைவாசி அவங்களுக்கு உண்டு. அவருக்கு மரணித்த அவங்களுக்கு பிள்ளை இருந்தாக்கா அவங்க விட்டு சென்றதில் அவங்க பெற்றோர் ஒவ்வொருக்கும் 6ல் 1 பங்கு உண்டு. அவருக்கு பிள்ளை இல்லாமல் அவங்க பெற்றோரே அவருக்கு வாரிசாக இருப்பின் அவரது தாய்க்கு 3ல் 1 பங்கு உண்டு. அவங்க சகோதரராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 6ல் 1 பங்கு உண்டு. அவர் செய்த மரண சாசனம் அல்லது கடன்லாம் நிறைவேற்றிய பின்னரே இதெல்லாம் செல்லுபடியாகும். உங்கள் பெற்றோர்கள் மற்றும் உங்கள் பிள்ளைகளில் உங்களுக்கு அதிகமாக பயனளிப்பதில் உங்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் யார் என்பதை நீங்கள் அறிய மாட்டீங்க. அல்லாவோட விதிக்கப்பட்டவளாகும். நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அருந்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான். இந்த வசனம் அப்படி அருளப்பட்டதாம்மா, பார்த்துக்கங்கம்மா. ஒரு பெண் போய் சொன்னோன்னே வசனம் எப்படி அருளப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதெல்லாம் உலக மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ சகதின் சகோதரோட கூப்பிட்டு அனுப்பி, இந்தா சகதன் இங்கே 2 புதர்விகளுக்கு சொத்தில் 3ல் 2 பங்குகளையும் அவங்க மனைவிக்கு 8ல் 1 பகுதியும் கொடுத்துருங்க, எஞ்சுகதை நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்லி அனுப்புனாங்களாம் நாயங்க. பற்றியெல்லாம் சொத்தோட வாரிசுரிமை சட்டத்தையே ஒரு பெண் வந்துக்கிட்டு துணிஞ்சு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நம்ம அறிஞ்சுக்கிறோன்னு எல்லாத்தையும் இந்த உலகத்துக்கு சொல்லணும். இசை முரசு இணையமான அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது முகபத் பிளஸ் பார்மசி, சுபைதா பிரசவ லேகியம், அத்திக்கடை, திருவாரூர் மாவட்டம். பெண்களுக்கு பிரசவத்தினால் ஏற்படும் ஆரோக்கிய இழப்புகளை ஈடு செய்வதோடு உடல் சோர்வை குறைத்து சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்கச் செய்கிறது. தமிழகம் முழுவதும் மாதந்தோறும் மருந்துகள் மற்றும் பிரசவ லேகியம் தேவை உடையவர்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். தொடர்பு எண் 9965278907. சமூக விரோத செயல்களாக இருக்கும் மது, திருட்டு, வழிப்பறி, கொள்ளை, ஊழல், மிகப்பெரிய அளவில் நடைபெறும் மோசடிகள், இவை எல்லாவற்றையும் கண்டிக்கும் இஸ்லாம் மக்கள் தேவைக்காக வட்டியின் பக்கம் நெருங்கி விடாதீர்கள் என எச்சரித்திருக்கிறது. அந்த அளவிற்கு வட்டி கொடூரமானது. இதோ வட்டி என்னும் தலைப்பில் உரை தருவதற்கு குளச்சல் ஓரியன் மெட்ரிக் பள்ளி மாணவர் அப்துல்லா.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் அப்துல்லா. நான் ஓரியன் மெட்ரிக் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா. இந்த சிற்றுரையில் நாம் வட்டியை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை பார்க்க போகிறோம். இஸ்லாத்தில் வட்டிக்கு ஒரு துளி கூட அனுமதி கிடையாது. வட்டியை பற்றி இஸ்லாம் கடுமையாக எச்சரித்துள்ளது. வட்டி வாங்குபவர்கள் அல்லாஹ்விடம் போர் செய்வார்கள் என்றும் வட்டி வாங்குபவர்களுக்கு நிரந்தரமான நரகம் என்றும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். இஸ்லாத்தில் குறிப்பிடப்படும் 7 பெரும்பாவங்களில் வட்டி ஒன்றாக இருக்கிறது. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியை பற்றி கடுமையாக ஒரு எச்சரிக்கை செய்தார்கள். வட்டி வாங்குபவரையும் வட்டி கொடுப்பவரையும் அதற்கு கணக்கெழுதுபவரையும் அதன் 2 சாட்சிகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். மேலும் இவர்கள் அனைவரும் பாவத்தில் சமமானவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியோடு தொடர்பு வைத்திருக்கின்ற அனைவருக்கும் ஒரு கடுமையான எச்சரிக்கை செய்தார்கள் என்று ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இவ்வாறு வட்டி வாங்கி உண்பதனால் இம்மையிலும் மறுமையிலும் ஒரு மனிதனுடைய நிலை என்னவாகும் என்பதை பற்றி அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் பல இடங்களில் எச்சரிக்கை செய்துள்ளனார்கள். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் சூரா பக்ராவினுடைய 278 மற்றும் 279வது வசனத்தில் கூறுகிறான், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உண்மையான முஃமின்களாக இருந்தால் அல்லாஹ்விற்கு அஞ்சி அடங்கி எஞ்சியுள்ள வட்டியை வாங்காது விட்டு விடுங்கள். இவ்வாறு நீங்கள் செய்யவில்லை என்றால் அல்லாஹ்விடமிருந்தும் அவனுடைய தூதரிடமிருந்தும் போர் அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஒரு மனிதன் வட்டியோடு வாழ்ந்து தௌபா இல்லாமல் மரணித்தான் என்றால் அந்த மனிதனுடைய நிலையை பற்றி அல்லாஹ் கூறும்போது சூரத்துல் பக்ராவினுடைய 275வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், வட்டியோடு வாழ்ந்தவன் இருக்கின்றானே, அவன் நாளை மறுமையில் எழுப்பப்படும் போது ஷைத்தானால் தீண்டப்பட்ட ஒருவன் பைத்தியம் பிடித்தவனை போன்று எழுவான் என்றும் 276வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத், வட்டியை அழித்து தர்மத்தை வளர செய்வன் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே 3வது அத்தியாயமான ஆல இம்ரானுடைய 130வது வசனத்தில் கூறுகிறான், ஈமான் கொண்டோரே, இரட்டித்து கொண்டே அதிகரித்த நிலையில் வட்டி வாங்கி உண்ணாதீர்கள். இன்னும் நீங்கள் அல்லாஹ்விற்கு அஞ்சி இதை தவிர்த்து கொண்டால் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 2 மனிதர்கள் என்னை அழைத்து சென்றார்கள். அப்போது ஒரு ஆற்றை கடந்து செல்லக்கூடிய நிலைமை வந்தது. இரத்தத்தால் ஆன ஆறு அது. அந்த ஆற்றிலே ஒரு மனிதன் இருந்தான். கரையிலே ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தான், கையிலே ஒரு பாறை கல்லை வைத்து கொண்டு. அந்த இரத்த ஆற்றில் நீந்தி நீந்தி ஒரு மனிதன் கரையை நோக்கி கொண்டிருந்தான். அவன் கரையை அடைய வரும்போது அவனுடைய வாயில் கரையிலே நின்று கொண்டிருந்த அந்த மனிதர் கல்லை எறிந்தார். அவன் ஆரம்பித்த இடத்திற்கே மறுபடியும் திரும்பி சென்றான். மறுபடியும் வந்தான். கரையிலே நின்று கொண்டிருந்த மனிதர் திரும்பவும் அதே செய்தார். அப்படியே அவனுடைய நிலைமை இருந்து கொண்டே இருந்தது. நான் கேட்டேன், இந்த இரத்த ஆற்றிலே மிதக்கக்கூடியவர் யார் என்று. சொல்லப்பட்டது, ஆக்கிலுர் ரிபா, இந்த மனிதர் வட்டியிலே வாழ்ந்தவன் என்று. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் முஸ்லிம்களே, அல்லாஹ்விற்கு முன்னால் நாளை மறுமையில் ஒரு நாள் நிறுத்தப்படுவீர்கள். இந்த செல்வம் உங்களுக்கு உதவி செய்யாது. அந்த நேரத்தில் இந்த வட்டிக்கு உதவி செய்தவன் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மனிதன் பொருளாதாரத்தின் மீதும் பணத்தின் மீதும் ஆசை வைப்பான். அந்த பணம் ஹலாலாக வருகிறதா ஹராமாக வருகிறதா என்று பார்க்க மாட்டான். அப்படியான ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய உடம்பில் ஹராமான ஒரு கவலமும் கலந்து விடாமல் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். வட்டி கொடுக்கவும் கூடாது, வட்டி வாங்கவும் கூடாது, வட்டிக்கு சாட்சியாகவும் இருக்கக்கூடாது, வட்டி கொடுக்கும் இடத்திலிருந்து கணக்கு எழுதிய வேலையும் செய்யக்கூடாது. இவை அனைத்தும் அல்லாஹ்வின் சாபத்திற்குரிய வேலைகள் என்பதை அறிந்து கொண்டோம். அதிலிருந்து விலகிக் கொள்ள அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இஸ்லாமிய பெண்கள் தங்களை பொது சேவையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னிலைப்படுத்தி வருகிறார்கள். முழுமுகமாக அவர்கள் பொது சேவைக்கு வர வேண்டும். பெண்களால் முன்னெடுக்கப்படும் பொது சேவைகள் முழு பயனை தந்திருக்கிறது என்பதை பல சமூகங்கள் நிதர்சனமாக நிரூபித்து காட்டியிருக்கின்றன. முஸ்லிம் சமூகத்தின் மிகப்பெரிய முன்னோடியாக சுபைதா பின் ஜாஃபர் என்னும் சமூக செயல்பாட்டாளர் விளங்கியிருக்கிறார். இதோ அவர்களின் பின்புலம் குறித்து சஹாபா பெண்கள் துவங்கி சமகால பெண்கள் வரையிலான தொடர்பகுதியை வழங்க இன்று புதுக்கோட்டை அம்மாப்பட்டினம் கதீஜா அகாடமியின் கீழ் இயங்கும் தாருசலாம் ஸ்கூல் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் நிறுவனத்தில் ஆசிரியர்களாக பணியாற்றும் ஹிபா மற்றும் அஃப்ரின் சிஃபானா ஆகியோர் இணைந்து தருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஹப்லி ஹுக்மா. அம்மாப்பட்டினம் அன்னை கதீஜா அகாடமியின் கீழ் இயங்கக்கூடிய தாருசலாம் ஸ்கூல்ஸ் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டடீஸில் ஆசிரியராக பணியாற்றுகிறேன். நான் அஃப்ரின் ஷிஃபானா, எம்எஸ்சி மேக்ஸ். அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, உங்களோடு இணைவது அம்மாப்பட்டினம் அன்னை ஹதீஜா அகாடமியின் கீழ் இயங்கக்கூடிய தாருசலாம் ஸ்கூல் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டடீஸில் ஆசிரியராக பணியாற்றுகிறேன். நான் ஹிபா, பிஏ பிஎட். சஹாபிய பெண்கள் முதல் சமகால பெண்கள் வரை அப்படிங்கிற தொடரில் இப்போ நம்ம கூட அஃப்ரின் ஷிஃபானா இணைஞ்சிருக்காங்க. இது ஒரு தொடர் உரையாடல் தொடராக இருந்துகிட்ருக்கு. சொல்லுங்கள் அஃப்ரின் ஷிஃபானா, நீங்கள் என்ன கேட்க வந்திருக்கீங்க? ஆமாம் ஹிபா, நான் உங்களோட ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே நான் கேட்டேன். போன தடவை ஷீரின் அவங்க உங்களோட பேசிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? சஹாபிய பெண்கள் முதல் சமகால பெண்கள் வரை உள்ள டாப்பிக்கில் நீங்கள் பேசுனீங்க. ஷீரின் அவங்க உங்கள்கிட்ட நிறைய கேள்வி வச்சாங்க. அதாவது சமகால பெண்களில் அவங்கள பற்றி நீங்கள் பேசும்போது சமகால பெண்களில் அதாவது அவங்க கல்வி பணியில் முக்கியத்துவம் வச்சுருக்காங்களா அப்படின்னு அவங்க உங்கள்கிட்ட கேட்கும்போது நீங்கள் ஆமாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேரை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போது என்னுடைய கேள்வி என்னன்னா, சமூக பணியில் பெண்கள் ஏதாவது பங்காற்றிருக்காங்களா? உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு சில அவங்கள பற்றி சொல்லுங்கள் ஹிபா. கண்டிப்பாக அஃப்ரின் ஷிஃபானா, சமகால பெண்களில் சமூக பணி செஞ்ச பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் உங்ககிட்ட நான் இப்போ யாரை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா ஜுபைதா பின் ஜாஃபர் இப்னு மன்சூர் அப்படிங்கிற ஒரு பெண்மணியை தான் நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். இவங்க யார் அப்படின்னா அப்பாசித் ஹலீஃபாவில் 5வது அரசரான ஹாரூன் ரஷீத் அவங்களோட மனைவியாக இவங்க இருந்திருக்காங்க. இவங்களோட தந்தையான ஜாஃபர் அப்படிங்கிறவங்க அங்கே இருக்கக்கூடிய நிறைய இடங்களை கைப்பற்றி ஆட்சி செய்யக்கூடியவங்களாகவும் இருந்திருக்காங்க. இந்த ஜுபைதாக்கு எது மேலே அதிகமான ஆர்வம் அப்படின்னா இலக்கணம் மேலேயும் ஆர்வம் இருந்திருக்கு, இலக்கியங்கள் மேலேயும் ஆர்வம் இருந்திருக்கு. அந்த விஷயங்களை அவங்க படிக்கக்கூடியவங்களாகவும் இருந்திருக்காங்க. இவங்களோட ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க மக்களுக்காக நிறைய கிணறுகளை வெட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீர் தடாகங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. அப்போது தண்ணிங்கிறது அந்த சமுதாயத்துக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் நிறையா வெல்ஸு கேனல்ஸ்லாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவங்க கட்டி கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா மக்காவுக்கு போகிறாங்க. மக்காவுக்கு போய் உம்ரா ஹஜ்ஜெல்லாம் நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க போகக்கூடிய வழியில் நிறைய மக்கள் அங்கே வந்துட்டுருக்காங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தண்ணீருங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு இல்லை. எங்கே போய் தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜம்சம் கிணறுல இருக்கக்கூடிய தண்ணியை மட்டுமே தான் என்ன செய்கிறாங்க அவங்க குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன இல்லை, தனியான இடப்பட்ட இடத்துல தண்ணி இல்லை அப்படிங்கிறத அந்த இடத்துல ஜுபைதா உணர்றாங்க. இப்போ ஜுபைதாவுடைய சிந்தனைக்கு ஒரு விஷயம் வருது. இவ்வளோ பேர் என்ன செய்கிறாங்க, இங்கே ஹஜ் செய்கிறதுக்கு வராங்க, ஆனால் இவங்களுக்கு தண்ணி இல்லையே, அப்போது இவங்களோட கஷ்டத்தை நம்ம தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணுறாங்க. இவங்க அவங்களோட காலத்தில் இருந்த முக்கியமான இன்ஜினியர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பிளான் போட்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கேனல் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. அது எவ்வளோ மைல்ஸ் இருக்கும் அப்படின்னா 900 மைல்ஸ் கிட்ட இருக்கும். அதாவது 30லேருந்து 37 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். இந்த கேனல் எந்த இடத்த கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா கூஃபாலேருந்து மக்கா மதீனா வரைக்குமே என்ன ஆகுது, கவர் பண்ணுது. அந்த கேனலில் நிறைய தண்ணீர் போயிட்டுருக்கு. அப்போ மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த தண்ணியை தான் எடுத்து குடிச்சிருக்காங்க. இன்னொரு
முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா, இன்ன வரைக்குமே அந்த கேனலுங்கிறது அந்த இடத்துல இருக்க தான் செய்யுது. அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா வந்து ஐனு ஜுபைதான்னு சொல்கிறாங்க, இல்லைனா வந்து தர்பு ஜுபைதா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க. பாருங்கள், மக்களோட கஷ்டத்தை பார்த்து சமூக பணியில் இவங்க ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான உதாரணமான ஒரு பெண்மணியாக வந்து ஜுபைதா இருக்காங்க. இவங்க பண்ண வேற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களோட பேலஸ் இருக்கும்ல, அரண்மனை இருக்கும்ல, அந்த அரண்மனையில் நூற்றுக்கணக்கான பணிப்பெண்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா வந்து அங்கே பணியாற்றிட்டு இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே யாருன்னு நினைக்கிறீங்க, ஹிஃபுல் பண்ணவங்க, குரானை மனனம் செஞ்ச ஹாஃபில். அந்த ஹாஃபிலான அந்த வேலை பார்க்கக்கூடிய பணிப்பெண்கள் என்ன செய்வாங்கன்னா குரானை ஓதிக்கிட்டே என்ன செய்வாங்க, எல்லா வேலைகளும் செய்வாங்க. எப்படி ஒரு தேன் கூட்டில் வந்து தேன் வந்து சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்கும் போது ஒரு மாதிரியான இனிமையாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் என்ன இருக்குது அப்படின்னா வந்து அவங்க வந்து அந்த இடம் ஃபுல்லாகவே இந்த வேலை பார்க்கக்கூடிய பணிப்பெண்களுடைய குரானோட சத்தம்ங்கிறது அந்த இடத்துல ஒழிச்சிட்டே இருந்திருக்கு. அப்போ அந்த விஷயத்தை அவங்க கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க, உள்ளமும் என்ன ஆகியிருக்கு, நிம்மதி பெற்றிருக்கு. அப்போது இவங்க எவ்வளோ சிறந்த பணி வந்து சமுதாயத்துக்காக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு உதாரணமாக ஜுபைதா வந்து நான் இப்போ சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட். ஹிபா, நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல அந்த ஜுபைதா அந்த பெண்மணி, அவங்க வந்து சமூக பணி வந்து அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. அப்போ இதுலேருந்தே தெரியுது, அப்போ உள்ள பெண்கள் வந்து எந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. அப்போ இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க மற்ற மக்கள்லாம் வந்து அவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை அவங்க வந்து செஞ்சுருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஹிபா, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நான் மேக்ஸ் படிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக சோஷியல் பண்ணியிருக்காங்களா, அவங்கள பற்றி சொல்லியிருக்கீங்க. இப்போ ஏதாவது மேக்ஸில் யாராவது இருக்காங்களா, அவங்க ஏதாவது ஒரு கல்வி பண்ணியிருக்காங்களா? ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க ஃப்ரெண்ட். அதாவது கணிதத்தில் வந்து நிறைய பேர் வந்து சிறந்து விளங்கியிருக்காங்க. அதில் வந்து ஒரு பெண்மணியை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட வந்து இப்போ சொல்ல இருக்கேன். அவங்க பேர் என்ன அப்படின்னா வந்து லுப்னா அல் குர்துபியா. இந்த லுப்னாங்கிறவங்க வந்து ஸ்பெயின் நாட்டில் ஒரு அடிமை பெண்ணாக தான் வந்து அவங்க வந்து இருந்திருக்காங்க. இவங்க வந்து அவங்க செஞ்ச ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சாயந்தர நேரத்தில் போய் மேக்ஸ் சொல்லி கொடுப்பாங்களாம். ஆனால் அந்த பிள்ளைங்கள்லாம் இங்கே பாரு, ஒருத்தவங்க நம்மளுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, அதுவும் ஃப்ரீயாக நம்மளுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்களேன்னு டெய்லி சாயந்தரம் அவங்கள்ட்ட போய் பிள்ளைங்க வந்து மேக்ஸ் கற்றுக்கிறது உண்டு. இதை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுமே என்ன செஞ்சுருக்காங்கன்னா வந்து எந்த ஒரு தடையும் அந்த இடத்துல விதிக்கலை. அதனால் கண்டினியூவாக அந்த விஷயங்கிறது நடந்துட்டு தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நிறைய விஷயம் மேலே ஆர்வம், அதுவும் கணிதத்து மேலே ரொம்ப ஆர்வம் இருக்கிறதுனால அந்த நாட்டை ஆண்ட ஒரு மன்னர் என்ன செய்கிறாரு அப்படின்னா ஒரு லைப்ரரி மாதிரி வந்து அமைக்கிறாரு. அந்த மன்னரோட பேர் என்னன்னா அல் ஹக்கம் டூ அப்படிங்கிறவர். அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு லைப்ரரி அமைச்சு, ஒரு பெரிய லைப்ரரி அமைச்சு அதில் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட புக்ஸ் வந்து அடுக்கி வச்சுருக்காரு. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த புக்ஸ் எல்லாமே கையால் எழுதப்பட்ட புக்ஸ் தான். அப்போது எல்லா மாதிரியான புக்ஸுமே இருக்கும். வானியல் பற்றின புக்ஸ் இருக்கும், தத்துவம் சார்ந்த புக்ஸ் இருக்கும், மேக்ஸை பற்றின புக்ஸ் இருக்கும், ஹிஸ்ட்ரி சம்மந்தமான புக்ஸ் இருக்கும். அப்போது லுப்னாக்கு என்ன ஒரு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா எந்தெந்த புக்கு எந்தெந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டலாக் பண்ணுற வேலையை வந்து கொடுத்துட்றாங்க. அப்போ லுப்னா தான் என்ன செய்கிறாங்கன்னா தனியாக போய் எல்லா புக்ஸையுமே பிரித்து அந்தந்த செக்ஷனில் வந்து வைக்கக்கூடிய ஒர்க்கை வந்து அவங்க பார்த்துருக்காங்க. அதே மாதிரி வந்து மேக்ஸ் ஸ்காலர்ஸாக இருக்கக்கூடிய இவங்களாம் க்ரீக் நாட்டை சார்ந்த யூசிட்ஸ், ஆர்கிமிடிஸ் இவங்களோட புக்ஸ் எல்லாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா படித்து அந்த புக்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய குட்டியான கரெக்ஷன்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க சேஞ்ச் பண்ண அந்த கரெக்ஷன்ஸை அங்கே இருக்கக்கூடிய ஸ்காலர்ஸ் பார்த்து அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, ஓகே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயங்கள்லாம் படித்து இவங்களுமே என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னா தன்னோட கல்வியை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா நிறையா வந்து பாடல்கள் எழுதுறது, அது மட்டும் இல்லாமல் வந்து கிராமர்னால் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகேவா? அப்போ நீங்கள் கேட்ட மாதிரி மேக்ஸ்லேயுமே வந்து சிறந்த ஒரு பெண்மணி அப்படிங்கிறவங்க இருந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஹிபா, இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க லுப்னா அவங்க வந்து எவ்வளோ ஒரு குட் மேக்ஸ் ஸ்காலராக இருந்திருக்காங்க. அதே மாதிரி நானும் ஒரு நல்ல ஒரு குட் மேக்ஸ் ஸ்காலராக இருக்க ரொம்ப ஆசைப்பட்றேன். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஃப்ரெண்ட்ஷிஃபானா, நீங்கள் கேட்ட கேள்விகள்லாம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போது அந்த தலைப்பு சஹாபிய பெண்கள் முதல் சமகால பெண்கள் வரை அப்படிங்கிற அந்த தலைப்பு எடுத்ததோடைய ஒரு முக்கியமான நோக்கம் என்னென்னா, நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நம்மளோட சமுதாய பெண்கள் எல்லாருமே நல்ல இடத்துக்கு வரணும், நம்ம சமுதாயத்துக்காக நிறைய பணியாற்றணும், நம்மளே டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நீயத்தில் தான் இந்த தலைப்பு அப்படிங்கிறது எடுக்கப்பட்டுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இந்த தலைப்புடைய இறுதி தொடருக்கு நம்ம வந்து வந்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் வந்து கேட்ட விஷயங்களை கேட்டுட்டு நீங்கள் வந்து செயல்படுத்தக்கூடியவங்களாக வந்து இருங்க.
இப்போ வந்து நம்ம வந்து சிறந்த மாதமான ரமதான் மாதத்தில் இருக்கோம். அதனால் இன்ஷா அல்லாஹ் நிறைய அமல் செய்யுங்க. இந்த விஷயங்களை வந்து கேட்டுட்டு அல்லாஹ் கிட்ட ஃபஸ்ட்டு துவா செய்யுங்க. யா அல்லாஹ் நான் இப்படிலாம் இருக்கணும், நான் வந்து என்னோட லைஃப்பில் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும், நான் நல்லா டெவலப் ஆகணும், நான் மட்டும் இல்லாமல் என்னோட ஃபேமிலி என்னோட சொசைட்டி எல்லாமே டெவலப் ஆகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கிட்ட அதிகமாக துவா செய்யக்கூடியவங்களா இருங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களையும் எங்களையும் சொர்க்கத்தில், அதுவும் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பானாக. இன்ஷா அல்லாஹ் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிக் மாடல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருவிதாங்கோடு. மிகச்சிறந்த கட்டமைப்பு, ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியே விசாலமான வகுப்பறைகள், தொழுகை கூடங்கள், எழில் கொஞ்சம் 2 விளையாட்டு மைதானங்கள், அடிப்படை வசதிகள் அனைத்தும் நேர்த்தியாக அமைய பெற்ற கல்வி நிறுவனம். மாவட்ட மற்றும் மாநில அளவில் உயர் மதிப்பெண் பெறுவதுடன் நபிகள் போதித்த நற்குணத்துடன் உங்கள் குழந்தைகள் LKG முதல் +2 வரை கல்வி கற்று பயன்பெற உங்கள் குழந்தைகளை சேர்த்திடுவீர். 4 பாடப்பிரிவுகளில் +1 admission நடைபெறுகிறது. For admission, contact Islamic Model Metric Higher Secondary School, திருவிதாங்கோடு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். தொடர்புக்கு செல் 638-238-8242. ஆயிரக்கணக்கான மைல் தொலைவு பறந்தே பயணித்து பழங்காலம் தொட்டு இன்று வரை பறவைகள் இனப்பெருக்கத்திற்காக கண்டம் விட்டு கண்டம் பகிர்கிறார்கள். இப்படி பழமைமிகு பழக்கமாக இருக்கும் பறவைகளின் இடப்பகிர்வுக்கு குர்ஆன் சொல்லும் அறிவியல் காரணம் என்ன? இப்படி பறவைகள் பல மைல்கள், பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் பறந்தே பயணிக்கும் சாத்தியத்தை எப்படி பெறுகிறார்கள்? இதோ திருக்குர்ஆனும் அறிவியலும் பகுதியில் பறவைகளின் பல மைல் பயணம் பற்றி பேசுகிறார் திருச்சி மூமினா அவர்கள். இசை முரசு இணைய வானொலி நேயர்களின் ரமலான் வசந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக சில மணித்துளிகள் பேச வந்துள்ளேன். நான் உங்கள் மூமினா. நாம் தொடர்ந்து இப்போ எதை பார்த்துட்டு இருக்கோம்னா, இந்த ரமலான் நிகழ்ச்சியில் பறவைகளின் பல மைல் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆனுக்கும் அறிவியலில் என்னென்ன அதிசயமான விலங்குகள் பறவைகள் இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது. அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்போ அல்லாஹ் திருமறையில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஆகாய வெளியில் வசப்படுத்தப்பட்ட நிலையில் பறவை அவர்கள் பார்க்கவில்லையா அப்படின்னு சொல்லி யாரை பார்த்து கேட்குறான்? நம்மளை பார்த்து கேட்குறான். ஆகாய வெளியில் வசப்படுத்தப்பட்ட நிலையில் பறவைகள் அவர்கள் பார்க்கவில்லையா? அல்லாஹ்வை தவிர யாரும் அவற்றை அந்தத்தில் நிறுத்தவில்லை. நம்பிக்கை கொள்ளும் சமுதாயத்திற்கு இதில் பல சான்றுகள் உள்ளனன்னு சொல்லிட்டு 16வது அத்தியாயத்தில் 79வது வசனத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி காமிக்கிறான். அப்போ இந்த வசனத்தில் எடுத்து நமக்கு இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சிந்திக்கணும் அப்படின்னா, அவங்க இதை பார்க்கலையா? பறவை எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பறக்குது, எப்படி பறக்குது, எந்த ஒரு பிடிமானம் இல்லாமல் அந்த ஆகாயத்தில் பறக்குது. அப்போ அதை சிந்தித்து அந்த மனிதனை பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்குறான். நான் நிறுத்தவில் நம்பிக்கை கொண்ட சமுதாயத்திற்கு இது பல அத்தாட்சி இருக்குது, அல்லாஹ் நம்புறவங்களுக்கு இது பல அத்தாட்சிகள் இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் திருமறையில் நம்மளை பார்த்து கேட்குறான். அப்போ பறவைகளின் ஆர்வலர்கள் இருப்பாங்க இல்லையா, அதை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்க சொல்கிறாங்க. மதுரை திருமங்கலத்தை சேர்ந்த ஒரு ரவீந்திரன் நடராஜ் அப்படிங்கிறவர் ஒரு மனிதர் வந்து சொல்கிறாரு, கடந்த காலங்களை ஒப்பிடுகையில் சில வகை பறவைகள் இப்போ எப்படி இப்போது நம்ம பக்கம் வருவதே இல்லை. ஏன்னா முன்னாடி இருக்கக்கூடிய காலத்தில் நிறைய பறவைகள் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சான். ஆனால் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சில வகை பறவைகள் வந்து நமக்கு பக்கம் வர்றதே கிடையாது. வெளிநாட்டு பறவைகள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களை கடந்து இந்தியாவுக்கு வருதான். அல்ஹம்துலில்லாஹ், எத்தனையோ கிலோமீட்டர் கடந்து வருது பாருங்களேன். ஒரு பிளேட் இல்லை, ஒரு ட்ரெயின் இல்லை, ஒரு பஸ் இல்லை, ஒரு வேன் இல்லை, அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அவங்களே பறந்து வர்றாங்க. அந்த பறவை கூட்டமாக வந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்துட்டு திருப்பி போகிறாங்க. அப்படி தானே? அப்போ இதெல்லாம் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாகவும் வியப்பான விஷயமாகவும் இது இருக்குது. அப்படி வரும்போது வழியில் தேவையான உணவு கிடைக்காம போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன செய்யுதான், வலசையிலேருந்து கிளம்பும் போதே வழக்கத்தை விட கூடுதலாக உணவு உணவு வந்து சாப்பிட்டுட்டு கொழுப்பை ஏற்றிக்கொண்டு புறப்படுதான். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கு பாருங்களேன். அப்போ வரும்போதே வழியில் தேவையான உணவு கிடைக்கலாம், என்ன பண்ணுறது நமக்கு அப்படி சொல்லிட்டு வழக்கத்தை விட அதிகமாக நிறைய சாப்பிட்டுட்டு கொழுப்பையும் ஏற்றிக்கிட்டு புறப்படுது அப்படிங்கிறத வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் உள்ளான் இன பறவைகள் அப்படிங்கிற ஒரு பறவை இருக்கான். அந்த பறவைகள் அது மட்டும் இல்லாமல் காட்டு வாத்துகள், சில வகை குருவி இனங்கள், கொக்கு, நாரை இனங்கள், இவற்றோடு கழுகு இனங்கள் எப்படின்னா இது எல்லாமே என்ன பண்ணுதான், இந்தியாவுக்கு வலசை பக்கம் வருதான்.
இவ்வளோ பறவைகளும் வலசை பக்கம் வருது. வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வலசை பக்கம் வந்து வர்றாங்க. இந்த பறவைகள்லாம் எந்த அளவுக்கு வியக்கத்தக்க விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா, பறவைகளை பற்றி பார்க்கும்போது எவரெஸ்டை கடக்கக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணுதான் பறவைகள்லாம் இருக்கான். அப்போ எவரெஸ்டை கடக்கும் ரகசியம் அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இருக்குது அப்படின்னா, வலசை பாதையில் பறவைகளின் பறக்கும் சக்தியை மனிதன் அறிவால் துல்லியமாக அளவிட முடியாதாம். வலசை பாதையில் பறவைகள் பறக்கிறத வந்து துல்லியமாக மனிதனால் கூட அளவிட முடியாது. ஆனால் அதுக்கு உதாரணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வரித்தலை வாத்து மங்கோலியாவில் இருந்து கிளம்பி இமயமலையின் எவரெஸ்ட் சிகரத்தில் மேலாக பறந்து தென் இந்திய பகுதிகளையும் வந்தடையுதான். அப்போ என்ன இதில் நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வரித்தலை வாத்துனா மங்கோலியாவிலிருந்து கிளம்பி இமயமலைக்கு எவரெஸ்ட் சிகரத்தில் மேலே பறந்து தென்னிந்திய பகுதிகளை வந்து அடையுதான். அப்போ எந்த அளவுக்கு எவரெஸ்ட்னா ஒரு பெரிய ஒரு உயரமான ஒரு வந்து மலை, அந்த எவரெஸ்ட்டை வந்து கடந்து இந்திய பகுதியை வந்து அடையுது. அப்படிங்கும்போது உறையும் பனி சூழ்ந்த இமயமலையும் இந்த பறவை என்ன பண்ணுதான் 5 நாட்களில் சர்வ சாதாரணமாக கிடக்குதான். அந்த 5 + 1/2 நாள். அப்போ 5.5 நாளில் என்ன பண்ணுதான் சர்வ சாதாரணமாக அது வந்து கடந்து போகுது அப்படிங்கிறது மிக துல்லியமாக வரலாற்று ஆய்வாளர் வந்து நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எவரெஸ்ட் சிகரம் ஏறுவதற்கு மனிதனுக்கு எத்தனையோ உயிர்காப்பு சாதனங்கள்லாம் தேவைப்படுது. ஆமாம், நம்மளாம் போகணும்னா நம்ம சாப்பிட்றதுக்கு, நம்ம குடிக்கிறதுக்கு, நமக்கு எவ்வளவோ நமக்கு முன்னாடி தேவையான உணவுகள், நமக்கு உபகரணங்கள்லாம் நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட ஆனால் இதெல்லாம் இல்லாமல் இந்த வாத்துகள், சிலவை கொக்குகள் எவரெஸ்ட் சிகரத்தை நோக்கி கடக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமா இது வரலாற்று ஆய்வாளர் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மத்திய ஆசிய வான்வெளி பாதையில் எப்படி வருது அப்படின்னா, உலகெங்கும் பறவைகளின் வான்வெளி வலசை பாதையில் 12க்கு மேல் உள்ளனா, 12க்கு மேல் இருக்கான். அப்போ அத்தனை வகை இருக்கு போல. அப்போ பறவைகள் வந்து வான்வெளி வலசை பாதையில் 12க்கு மேல் உள்ள இந்த இந்தியாவுக்கு வரும் பறவைகள் கிழக்கு ஐரோப்பியா, மத்திய ஆசியா, இப்படி பல நாட்டில் இருந்து மங்கோலியா வழியான மத்திய ஆசிய வான்வெளி வலசை பாதையை தேர்ந்தெடுத்திருக்கான். இது என்ன பண்ணுறது, இந்த பாதையை வந்து இந்த பறவைகள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. தேர்ந்தெடுத்து வர்றாங்க. இந்த பறவைலாம் வருது. 1980 இந்தியாவுக்கு வலசை வரும் வெளிநாட்டு பறவைகளின் வருகை வெகுவாக குறைந்து வருவதாக அச்சம் தெரிவிக்கும் வகையில் ஆர்வலர்கள் வந்து நமக்கு சுற்றுச்சூழல் வேகமாக சீர்கட்டு வருவதை இதற்கு காரணமாக சொல்கிறாங்க. என்ன ரொம்ப கஷ்டமாக ஒரு விஷயம் அப்படின்னா, சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் வந்து கண்டுபிடிச்ச அறிக்கையில் சொல்கிறாங்க, இவ்வளோ வேகமாக வரக்கூடிய இந்த பறவைகள் 1980 இந்தியாவுக்கு வலசை பக்கம் வெளிநாட்டு பறவைகள் வந்துக்கிட்டு இருந்த வெகுவாக குறைஞ்சு குறையிற அச்சம் வந்து நமக்கு இருக்குது. பறவைகள் ஆர்வலர்கள் வந்து இந்த அளவுக்கு நமக்கு ஒரு துல்லியமான ஒரு கணக்கெடுப்பு வந்து சொல்லி காமிக்கிறாங்க. அக்டோபர் தொடங்கி மார்ச் வரை வெளிநாட்டு பறவைகள் தமிழகம் உள்ளிட்ட தென்பகுதியில் தங்கி இருக்கும். அதன்படி அது எப்படி இருக்குது அப்படின்னா, தற்போது வெளிநாட்டு பறவைகள் தமிழகம் நோக்கி வர தொடங்கிடுச்சு. மதுரை மாவட்டம் இருக்குல்ல நம்ம தமிழ்நாட்டில், அப்படிப்பட்ட அந்த மதுரை மாவட்டம் சாமநத்தம், அவனியாபுரம், வெள்ளக்கல், அதை சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள கம்மாய் இருக்குல்ல, அந்த கம்மாயில் வெளிநாட்டு பறவைகள் கூட்டமாக வர தொடங்கியிருக்கான். அப்போ இது எவ்வளோ சந்தோஷமான விஷயம் பாருங்களேன். எங்கெங்கேயோ இருந்து வந்து அந்த பறவைகள்லாம் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மதுரையில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் சுற்றியுள்ள கம்மாயில் வந்து கூட்டமாக வந்து தங்கி இருந்து பறவைகள் வந்துட்டு போகிறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு இது ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஆய்வாளர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரவீந்திர நடராஜ் அப்படிங்கிற ஒரு நபர் இருந்து சொல்லி காமிக்கிறாங்கன்னா, எங்கிருந்தோ ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் கடந்து இங்கு வந்துட்டு போகக்கூடிய பறவைகள் நமக்கு இயற்கை சூழலை துளியும் கெடுத்து விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி நினைக்குது. ஆனால் பிறந்த முதல் இங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் நம்மை சுற்றியுள்ள இயற்கை நம்ம என்ன பண்ணுறோம், கண்டபடி பால்படுத்தி கொண்டிருக்கிறோங்கிற அந்த தாக்கம் தான் வலசை வரும் பறவைகளின் எண்ணிக்கை குறைந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறாரு இந்த மனிதர் வந்து, இந்த சமூக ஆர்வலரான ரவீந்திர நடராஜ் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் வந்து சொல்லி காமிக்கிறாரு. ஆமாம், ஒரு பறவையை கூட நமக்கு எந்த அளவுக்கு ஒரு வெடி போட்ட ஒரு கிராமத்துலாம் பார்ப்போம். தீபாவளி டைமில் நம்ம வருஷம் பார்ப்போம், ஒரு கிராமத்தில் வெடியே போட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன், என்ன காரணம், எதுக்காக நீங்கள் வெடிக்க மாட்டீங்க அப்படின்னு நான் சொல்லும்போது, அந்த வெடி வெடிச்சா அந்த பறவைகள்லாம், எங்கள் ஊரில் நிறைய பறவைகள் இருக்குது, அந்த பறவைகள்லாம் என்ன பண்ணுவாங்க, பறவைகள்லாம் இந்த எங்கள் ஊரை விட்டு வெளியில் எங்கேயாவது கிளம்பி போகிறோம் அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் வெடிக்க மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த கிராமத்து மக்கள் சொல்கிறாங்க. இது எவ்வளோ சந்தோஷமான விஷயம். அப்போ ஒரு பறவைகளுக்கு வந்து இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கல்ல, அப்படிங்கும்போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு
ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாவும் இருக்குது. நம்ம அப்படி இருப்போமா, சிட்டியில் இருக்கவங்க அப்படி இருப்பாங்களா? கிடையாது. ஆனால் என்ன பண்ணுவாங்க, தீபாவளி வந்துட்டாலே வெடிக்க தான் ஆரம்பிப்பாங்க. அந்த சத்தத்துக்கு அந்த பறவைகள் வரவே வராது. அதே மாதிரி இப்போ எவ்வளவோ நாகரிகம் வந்த பிறகு ஃபோனு, ஐஃபோனு சொல்லிட்டு நிறைய நெட்வொர்க் ப்ராப்ளத்தினாலே இந்த குருவிகள், இந்த பறவைகள்லாம் நிறைய இனங்கள் அழிக்கப்படுது. இதிலிருந்து பாதுகாக்கப்பட்டு பறவைகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பாதுகாக்கப்படணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, பறவைகள் வந்து வரத்து குறைவாயிருச்சு அப்படிங்கிறதான் இந்த வரலாற்று ஆய்வாளர் வந்து சொல்லி காமிச்சிருக்காங்க. இதுபடி அதே மாதிரி அடுத்த இதில் டாப்பிக்கில் நம்ம இதே மாதிரி சந்திப்போம். அதுவரை எங்களிடம் விடைபெறுவது உங்கள் மோமினா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரஹ்மத் பதிப்பகத்தின் ஆன்லைன் விற்பனையில் இப்போது குர்ஆன் தப்சீர் இப்னு கசீர், புகாரி, முஸ்லிம், நசையி, திர்மிதி, அபு தாவூத், இப்னு மஜா என்று 1993 முதல் வெளிவந்துள்ள அனைத்து ரஹ்மத் வெளியீடுகளையும் தள்ளுபடி விலையில் வாங்கிக் கொள்ளலாம். உங்கள் வீட்டில் இஸ்லாமிய நூலகம் அமைத்திட பள்ளிவாசல் மற்றும் மதரசா நூலகங்களுக்கும் உறவினர்களுக்கும் சதக்கத்துல் ஜாரியாவாக வழங்கிட சிறப்பு ஆஃபர் வழங்கப்படுகிறது. ஆன்லைன் மூலம் www.rahmat.net இணையதளத்தில் புக்கிங் செய்யலாம். வாட்ஸ்அப் மூலம் 9440250000 என்ற எண்ணில் ஆர்டர் செய்யலாம். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் என்று ஆளுமை திறன் மேம்பாட்டுக்காக பல்வேறு பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. உலகின் தலைசிறந்த துறை சாதனையாளர்களை முன்மாதிரிகளாக அவ்வகுப்புகளில் பாடங்களாக கற்பித்து கொடுத்து வருகிறார்கள். முஸ்லிம் சமூகத்திற்கு மிகச்சிறந்த பர்சனாலிட்டியாக எல்லா வகையிலும் துறை சார்ந்து வெற்றி கண்டு மனிதனை அறத்தோடு வெற்றி பெற வைத்த ஒரு மாபெரும் வாழ்க்கை நெறியை தந்தது பெருமானாரின் வாழ்வியல் நெறி. இதோ பெருமானாரின் வாழ்வியல் நெறி குறித்து உரையாற்றுவதற்காக திருவிதாங்கோடு முஸ்லிம் கலைக்கல்லூரி அரபித்துறையின் முதுகலை மாணவர் முஹம்மது இஸ்மாயில் அவர்கள் வருகிறார்கள். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சா முஹம்மது இஸ்மாயில் திருவிதாங்கோடில் அமைந்துள்ள முஸ்லிம் கலைக்கல்லூரியில் அரபுத்துறை முதுநிலை 2ஆம் ஆண்டில் பயின்று வருகின்றேன். நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் क़ால அல்லாஹு தபாரக வ தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம். பஅத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ இன்னக லஅலா குலுகின் அஸீம். வ क़ால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அக்லாக். ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். விண்ணையும் விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணையும் மண்ணிலே மாந்தர்களையும் படைத்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய அல்லாஹுவிற்கே புகழனைத்தும் உரித்தாவதாக. சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ஹாத்தமுன் முத்து முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை எப்படிக்கப்படியே பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், உலமாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். நற்குணம் என்று எடுத்துக்கொண்டாலே அதற்கு நிகர் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு எவரும் அமைய இயலாது. கணித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த குணத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிழிந்த ஒட்டுப்பட்ட ஒரு ஆடையை அணிந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து வருகின்றாங்க. அப்போ அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு பெண் என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கவனிக்கிறாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிழிந்த ஆடையை அணிஞ்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே பாசம் கொண்டு அவங்களுக்கு ஒரு ஆடை தைத்து அந்த ஆடை அவங்களுக்கு பரிசாக கொண்டு போய் கொடுக்குறாங்க. இதில் நம்ம யோசிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பெண்மணி அந்த ஆடையை தைத்து கொடுக்கின்ற அந்த நேரம் பௌர்ணமி நிலவுடைய நாள் அன்று. அப்போ அந்த புத்தாடையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றுக்கொண்டு அந்த கிழிந்த ஆடையை அகற்றிவிட்டு அந்த புதிய ஆடையை அணிந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற பொழுது அம்மார் அவர்கள் சொல்வார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து வருகின்ற பொழுது அந்த அழகை பார்த்தேன்.
மேலே பௌர்ணமியுடைய நிலவு தெரிகிறது, அந்த அழகு, கீழே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து வருகின்ற அந்த அழகு, இரு அழகிலே பௌர்ணமியுடைய நிலவுடைய அழகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழகில் தோற்று போனது. அப்படி ஒரு பிரகாசமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து வருகின்றார்கள். இந்த ஆடை கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷமாக சஹாபாக்கள் எல்லாம் நினைத்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அப்போ சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களும் அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்களுக்கு இந்த ஆடை ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிய மறுகணமே அனைத்து சஹாபாக்களும் வியந்து கண்ட அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழகு சொல்கிறாங்க. அடுத்த ஒரு கணமே கேட்குறாங்க, அந்த ஆடை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரழகு என்னவென்று சொன்னால் யார் கேட்டாலுமே உடனே மறுக்காமல் அதை கொடுத்துருவாங்க. அப்போ அது ஒரு நீண்ட நெடிய சம்பவம். அதனுடைய காரணங்களை நாம் இங்கே சுருக்கமாக கூறுகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே கிழிந்த ஆடையை திரும்ப அணிந்து கொண்டு இந்த ஆடையை கலட்டி சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள். இந்த இடத்துல அவங்களுடைய அழகு என்பதை நாம் ஒரு புறம் பௌர்ணமியுடைய தோற்று போனது என்று பார்த்தோம் என்று சொன்னால், மறுபுறம் கேட்டவுடன் மறுக்காமல் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மற்றொரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உயர்ந்த குணத்தினுடைய வெளிப்பாடு. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்தை பற்றி நாம் இங்கே பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதுபோன்றுதான் மேலே கூறிய ஆயத்தில் சூரத்துல் கலமிலே 4வது அத்தியாயத்திலே இன்னக லஅலா குலுகின் அஸீம், நபியே நிச்சயமாக நீர் உயர்ந்த நற்குணம் உடையவராக இருக்கின்றீர்கள் என்பதாக இறைவன் குர்ஆனிலே கூறுகின்றான். அது மட்டுமின்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு. அத்துணை நபியினுடைய குணத்தையும் ஒட்டுமொத்தமாக கொண்டவர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், இன்னமா புஇஸ்து, நிச்சயமாக நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் லிஉத்தம்மிம மக்காரிமல் அக்லாக், நற்குணத்தினுடைய பரிபூர்ணம் படுத்துவதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸுடைய வாயிலாக அறிவிக்கிறார்கள். இப்படி அத்துணை நற்குணம் கொண்டவர்கள். உலகில் மொத்த நற்குணம் 360 என்று சொன்னால் அந்த 360ஐயும் உள்ளடக்கிய ஒரே ஒரு மனிதர் என்று சொன்னால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அப்படி ஒவ்வொரு நபிக்கும் என்னென்ன குணம் இருந்து நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், உதாரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய குணம், ஷீஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய விவேகம், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வீரம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நட்பு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய நாவன்மை, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய பொருத்தம், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கடுமை, அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பொறுமை, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிபாடு, தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய குரல், தானியேல் அலைஹிஸ்ஸலாமுடைய அன்பு, யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய கற்பு, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய துறவு, இப்படி ஒவ்வொரு குணத்தையும் மொத்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு இருந்தார்கள் என்பது நாம் பார்க்க வேண்டும். ஆக இத்துணை நற்குணத்திற்கும் சொந்தக்காரர், அத்துணை நபிமார்களுடைய குணத்திற்கும் சொந்தக்காரர், உலகில் மொத்தம் 360 குணத்திற்கும் எம்பெருமானார் ஒற்றை மனிதர். ஆக அப்படிப்பட்ட அந்த சிறந்த குணத்தினை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் தந்து அருள் புரிந்து நல்ல முறையில் மரண தருவாயிலே கலிமாவை மொழியக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிவானாக என்று கூறி இந்த வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. படிப்பிற்காக மதிப்பெண்ணிற்காக நாம் கல்வியை கற்கிறோம். அது கல்வி கற்கப்படும் காலத்தோடு முடிவடைந்து விடுகிறது பெரும்பாலும். உண்மையில் கல்வி என்பது வாழ்நாள் முழுக்க தொடரக்கூடியது. அதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இதோ இஸ்லாம் தரும் கல்வியின் முக்கியத்துவம் பற்றி முத்துப்பேட்டை ரஹ்மத் பெண்கள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவி தரும் உரை கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க பெரியோர்களே, நண்பர்களே, அறிவுமிக்க ஆசிரியர்களே, பேர் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்நாளில் இந்நேரத்தில் என் அல்லாஹ்விடமிருந்து ஒரு செய்தியை என் மூலமாக உங்களிடம் தெரிவித்துக் கொள்ள நாடியுள்ளான். அந்த செய்தியை நான் இப்பொழுது உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் என்று பிரார்த்தித்தவளாக என் சிறிய உரையை துவக்கம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
நஹ்மது வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். அந்த செய்தியின் தலைப்பு இஸ்லாத்தில் கல்வியின் முக்கியத்துவம். அல்லாஹ் தஆலா கூறியுள்ளான், உங்களில் ஈமான் கொண்டவர்களுக்கும் ஞானம் அளிக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா பதவிகளை உயர்த்தி கொண்டே போவான். மேலும் யார் ஒருவர் கல்வியை தேடுவாரோ பிறருக்கும் கற்றுக் கொடுப்பாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா கணக்கில்லாத வெகுமதிகளை எழுதி கொண்டே போகலாம். மேலும் அவர்களுக்கு இந்த உலகத்திலும் மறுமை உலகத்திலும் பதவிகளை உயர்த்தி கொண்டே போகின்றான். கல்வி அறிவு இருப்பது ஆடம்பரத்திற்கு காரணமாக இருக்கக்கூடாது. கல்வி என்பது ஒரு ஒளியாகும். இதனால் அறியாமை என்ற இருள் அகன்றுவிடும். கல்வி என்பதால் மட்டுமே அடியான் தன்னை படைத்த அல்லாஹ் தஆலாவை அஞ்ச முடியும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், தலபுல் இல்ம் ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம். அதற்கான பொருள் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கட்டாய கடமையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், தலபுல் இல்ம் அன்னமுஹன் நாஸ் என்று கூறியுள்ளார்கள். அதற்கான பொருளும் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், கல்வியை நாமும் கற்க வேண்டும், கற்ற கல்வியை பிறருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்ற கல்வியை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பதே, அவர் அடுத்தவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பதே, எத்தனை பேரா இருந்தாலும் கற்றுக் கொடுப்பது, அதன் அவங்க அமல் செய்ய செய்ய நம்மளுக்கு தான் வந்து சேரும். நம்ம இப்போ ஒருத்தவங்க கல்வி கற்றுக் கொடுக்கணும்னா அவங்க பிள்ளைக்கு அவங்களோட பிள்ளைக்கு அப்படி எத்தனை தலைமுறை போனாலும் அவங்க அமல் செய்ய செய்ய நம்ம உயிரோடு இருந்தாலும் வஃபாத்தாய் விட்டாலும் நம்மளுக்கு தான் அந்த 2 மடங்கான நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா அதற்கான வெகுமதிகளை நம்மளுக்கும் தரா, கற்று அமல் செய்யற அவங்களுக்கும் தரா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள். நாம் சொர்க்கத்திற்காக துஆ கேட்கிறோம், ஆனால் நாம் கல்விற்காக துஆ கேட்கிறதும் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் காரியங்களில் ஒன்றாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், எவர் ஒருவர் அறிவை தேடுவதற்கான பாதையை நோக்கி செல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திற்கான பாதையை எளிதாக்குவான். கல்வி கற்பது, கற்ற கல்வியை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பதே இஸ்லாத்தில் அனைத்து விஷயங்களை விட சிறந்ததாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மேலும் அல்லாஹ் தஆலா கூறியுள்ளார், தான தர்மங்களில் சிறந்தது ஒருவர் தானும் கல்வியை கற்று அதை பிறருக்கும் நம் சகோதரருக்கும் அறிந்தவரும் அறியாதவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பதாகும். கல்விதான் மனிதனை மனிதனாக்கும், மனிதநேயம் உள்ளவராக்கும், ஞானமுள்ளவராக மாற்றும். சரியான பாதை எது, தவறான பாதை எது என்று அறிந்து கொள்ளும் பகுத்தறிவு தன்மை உள்ளது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு கல்வியை விட சிறந்ததாக ஒன்றை தர முடியாது என்று. பிறப்பிற்கும் வாழ்விற்கும் கல்வியே நம்மளுக்கு வெகுமதிகளை அழைத்து சொல்லும். இன்ஷா அல்லாஹ் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தொகுப்பின் மூலம் கல்வியின் அவசியத்தையும் அதை கற்றுக் கொடுப்பதன் மூலம் மறுமை நாளில் நமக்கு கிடைக்க போற வெகுமதிகளை பற்றியும் அறிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் நம் நாணயத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்துவானாக. நாமும் கல்வியை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கும் பாக்கியத்தை தந்தறிவானாக. ஆமீன். வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலக தமிழ் இதயங்களில் இடம் பிடித்த இசை முரசு FM இணைய வானொலியில் சிறு குறு வணிகர்கள், வியாபாரிகள் குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்ய தொடர்பு கொள்ளலாம். இயக்குனர் இசை முரசு FM இணைய வானொலி 9080475780. நேர்களை, இந்த ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து தகவல்களும் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களின் மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நீங்கள் இசை முரசு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் இணைக்கப்பட்டிருக்கும் வாட்ஸ்அப் வழியாகவும், சோஷியல் மீடியாக்களில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் யூடியூபில் கமெண்ட் மூலமாகவும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுடைய கருத்தை நாங்கள் மிகவும் ஆவலோடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களின் மேலான எண்ணங்களையும் விமர்சனங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்களித்தவர்களுக்கும் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றியும் சலாம் சொல்லி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்பு முறை சலாம் சொல்லி விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான்.
அல்லாவின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.